கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நம்முடைய செய்தியின் தலைப்பு தாகம், தஸ்ட். தாகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு தியானத்துக்காக நம்முடைய தியானத்திற்கு வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள் சங்கீதம் 42ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசிக்க ஆயத்தமாக இருப்போம். இப்பொழுது அந்த வசனங்களை வாசிக்க நாம் கேட்போமாக. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்கிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடே கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும்போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? என் தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஆமென். வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடுவோம். மான்கள் நீரோடே வாஞ்சித்து கதறுவது போல. என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த பாடலை பாடலாம். நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவும் மையே வாஞ்சித்து கதறுமே. தஞ்சமை நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமை நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தேவனில் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனில் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. நீரோடை வாஞ்சித்து காதரும் போல் தேவனே, தஞ்சமை நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமை நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். ஏர்மோன் மலைகளிலும் யோர்தான் தேசத்திலும், ஏர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளில் இருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். சிறு மலைகளில் இருந்தும்
நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவாய். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவாய். அவரை என்று ரட்சிப்பு, தினமும் அவரை துதித்திடுவே. அவரை என்று ரட்சிப்பு, தினமும் அவரை துதித்திடுவே. கோட்டையும் நீர், இன்றுமை நீர் காப்பே. தஞ்சமை நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பே. ஆண்கள் நீரோடை வாஞ்சித்து காதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். ஜெபிப்போம். தலைகளை தாழ்த்தி. அன்பும் கிருபை இரக்கம் நிறைந்த பரலோக நல்ல பிதாவே, கர்த்தரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவே, நன்றியோடு துதிக்கிறப்பா. கர்த்தாவே, உம்முடைய நாமத்துக்கு மகிமைக்காக ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் காலை வெளியிலும் சேவ சமூகத்தில் வந்து உம்மை துதித்து பாடி ஆராதித்து மகிமைப்படுத்தும்படி கிருபை தந்த காசோத்திரம் கர்த்தாவே. வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களுக்காக செய்கிறேன். சங்கீதம் 42 அதிகாரம் முதல் 1 முதல் 5 வசனங்களை வாசிக்க கேட்டோம் ஆண்டவரே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவனையே வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லி தாவீது தன்னுடைய அனுபவத்தை கூறுகிறதை பார்க்கிறோம். அப்படியாக கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருடைய ஆத்மாவும் ஜீவனுள்ள தேவனாக இயேசு கிறிஸ்துவின் மேலே வாஞ்சித்து கதற கிருபை செய்வீராக. கர்த்தாவே, இந்த செய்தியை ஆசீர்வதித்தார். செய்தியை பிரசங்கிக்கிற அடியனை மறைத்து நீர் பேசும். பரிசுத்த ஆவியான ஒவ்வொருவரை அபிஷேகத்தில் ஜெபிக்கிறோம். அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை அடியனுடைய நாவிலிருந்து புறப்பட செய்வீராக. பரிசுத்த ஆவினால் எங்களை ஒவ்வொருவரும் அபிஷேகத்தில் ஆண்டவரை கர்த்தாவே துதிக்கிறோம், சோத்திரிக்கிற ஐயா. இந்த செய்தியின் மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தருக்கென்று உடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகள், தசமபாகங்கள் எல்லாவற்றையும் வானத்தின் பலகணியில் திறந்து இடங்களாமற் போக வேண்டும் ஆசீர்வாதங்களை வருஷிக்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். சகல துதி கனமகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம உட்காருவோம் அவருடைய வார்த்தைக்காக. சங்கீத புஸ்தகத்திலே இந்த வசனங்களை வாசிக்கும்படி தேவன் கிருபை செய்தார். ஆமென். ஆகையால் பிரியமான தேவ பிள்ளைகளே, நமது செய்தியின் தலைப்பு தாகம், தர்ஸ்ட். தாகம் என்ற ஒரு காரியத்தை குறித்து தீர்க்கதரிசி செய்தியிலிருந்தும் வேதாகமத்திலிருந்தும் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். பார்க்கிறோம், இந்த வசனங்களை நாம் வாசிக்கிறோம். மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல, மான்களை ஒப்பிட்டு தாவீது அங்கு சொல்லுகிறார். எப்படி மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசினுடைய அனுபவத்தை பாடலாக எழுதியிருக்கிறார். ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் எப்படி ஒரு அனுபவம் பெற்றவர்களாக இருப்பார்கள், மறுபடியும் பிறந்தவர்களுடைய அனுபவம் எப்படி இருக்கும், எப்படி மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறதோ அதே போல ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்வார்கள்,
தேவன் மேலே ஒரு தாகமாக இருப்பார்கள். காரணம், அவர்தான் ஜீவ தண்ணீர். அந்த ஜீவ தண்ணீர் மேலே ஒரு தாகம் நமக்கு உண்டாகும். ஆகையால் என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். இது ஒவ்வொன்றையும், ஒவ்வொரு வசனங்களையும் நமது வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். ஆராதனை என்றால் நான் எப்பொழுது உம்முடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்கிற ஒரு வாஞ்சை. அப்படிப்பட்ட வாஞ்சை நமக்குள் புதுமையாக இருக்குமானால் நம்ம 10 மணிக்கு 11 மணிக்கு அப்படி வரமாட்டோம். ஆமென். நாம் தேவனை வாஞ்சிக்கிறோம், தேவனை நோக்கி நாம் வர்றோம். அல்லேலூயா. விசுவாசிகளுக்கு அப்படிப்பட்ட தாகம் இருக்கிறதா? தாகம் இருந்தால் நீங்கள் ஆராதனை விடவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கும் அநேகர் ஆராதனை விட்டு விட்டாங்க. மும்பையிலிருந்து அருமையான சகோதரர் யோவான் வந்திருந்தார். 31 வருடம் ஊழியம் நடக்குது, இவ்வளோதான் விசுவாசிகளா? 33 வருஷத்தில் இவ்வளோதான் விசுவாசிகளான்னு ஆதங்கப்பட்டார். எல்லாம் வஞ்சக போதத்தில் போயிட்டாங்க. இருக்கிறவங்களாவது ஒழுங்காக வராங்களான்னா அதுவும் இல்லை. போன வாரம் வந்தாங்கன்னா இந்த வாரம் வரமாட்டாங்க, இந்த வாரம் வந்தாங்கன்னா அடுத்த வாரம் வரமாட்டாங்க. நேற்று வந்தவங்க நான் பாருங்க, இன்னைக்கு வரல. நிறைய பேர் வியாழக்கிழமை வரல, நிறைய பேர் இன்னைக்கு விசுவாசி. வீட்டில் என்ன வேலைன்னு எனக்கு புரியல. அது காரணம் என்னன்னா, உங்களுக்கு தேவன் மேலே என்ன இல்லை? தாகம் இல்லை. இதெல்லாம் சொல்லி வருவதில்லை, இது தேவனே இந்த தாகத்தை உண்டாக்குகிறான்னு வசனம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த தாகம் என்பது யாரிடத்தில் இருக்கிறது? தாவீதினிடத்தில் இருந்தது. அதனால எப்பொழுதும் உம்முடைய சந்நிதியில் வந்து நான் நிற்பேன். எப்படி சர்ச்சை திறக்கும்? எப்பொழுது ஆராதனை ஆரம்பமாகும்? நான் அவருடைய சந்நிதியில் வந்து நிற்க வேண்டும், அவருடைய சந்நிதியில் வந்து காத்திருக்க வேண்டும். தாவீது தன் அனுபவத்தில் சொல்லுகிறார், நான் அதிகாலையில் எழுந்து நேரப்பட விழித்து என்ன செய்வேன்? உமக்காக காத்திருப்பேன். அதுதான் ரட்சிக்கப்பட்டவர். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது சந்தேகம். சர்ச்சைக்கு வந்ததுனால ரட்சிக்கப்பட்டன்னு அர்த்தம் இல்லைங்க. இந்த அனுபவம் ஒருவனுக்கு இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட விசுவாசியுடைய அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். தேவனை ஆராதிக்கிற காரியத்தில் நீங்கள் என்ன இருக்கணுங்க? நான் எப்பொழுது கல்யாண வீட்டில் வந்து நிற்பேன், எப்பொழுது சடங்கு வீட்டில் வந்து நிற்பேன், அதுவல்ல. எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். அல்லேலூயா. அந்த ஆத்மா தேவன் மேல் ஒரு தாகம். ரட்சிக்கப்பட்டு நீங்கள் மறுபடியும் பிறந்து பரிசுத்த ஆவி பெற்றிருந்தா இந்த தாகம் கண்டிப்பாக நமக்கு இருக்கும். அல்லேலூயா. ஆகையால் உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே அவர் சிக்கி கொண்டார். அவர் ராஜா. இதெல்லாம் அவருக்கு வந்த சோதனை. நான் எப்போதும் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், ஒரு சோதனை முடியும், அடுத்த சோதனை வாசலில் வந்து நிற்கும். வந்துட்டா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக வியாழக்கிழமை கொண்டாடணும். அடுத்தால சோதனை வந்தாச்சு. ஊழியத்துக்கே சோதனை வந்திருக்கு. வராதுன்னு நான் சொல்லலை, அது வந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு சோதனை முடிஞ்சு நிம்மதி விடம்னா, மூச்சு விடம்னால அடுத்த சோதனை வரும். நம்ம எல்லாருக்கும் தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எத்தனை சோதனை வந்தாலும் இயேசு கிறிஸ்துவை உறுதியாக இறுக பற்றி கொள்ளுகிறவன் தான் விசுவாசி. நான் ஆச்சரியப்படுகிறேன், எப்படி விசுவாசிகள் ஆராதனைகளை விடுகிறார்கள்? எப்படி விட முடியும்? நான் எப்பொழுதும் உம்முடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். அது அனுபவம். அந்த அனுபவம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. பாஸ்டர் என்னதான் புத்தி சொன்னாலும் ஆலோசனை சொன்னாலும் நீங்கள் அதை கீழ்ப்படிய மாட்டீங்க. ஆனால் அது அனுபவமாக இருக்க வேண்டும். ரட்சிப்பின் அனுபவம். இரவும் பகலும் என்னுடைய கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலே அவர் சிக்கி கொண்டார். முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே.
ஆமென். இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. ஐயோ, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர முடியலங்கிறதுக்காக வாதிக்கப்படணும். பண்டிகை ஆசரிக்கக்கூடிய ஜனங்களை, ஆராதனையை ஆசரிக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியிலே சென்று கூட்டத்தில் களிப்பு துதியும் சத்தத்தோடு நான் தேவாலயத்துக்கு போய் வருவேனே, இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ள என்ன செய்கிறது? உருகணும். அந்த அனுபவம் இன்னைக்கு நம்ம சபையில் அநேகருக்கு கிடையாது. அந்த அனுபவம் இருந்ததுன்னா நம்மளால வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது, இல்லை சொந்த வேலையை செய்ய முடியாது. சொந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு பைபிளில் இருக்க. அல்லேலூயா. உங்களால் உட்கார்ந்து கொண்டிருக்க முடியாது. தேவாலயத்துக்கு போவேன். சங்கீதம் 122 அதிகாரம் 1 வசனம் என்ன சொல்கிறது? சங்கீதம் 122:1, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது, வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். ஐயா, மகிழ்ச்சியா இருந்தேன். இந்த உலகத்தில் உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரே ஒரு இடம் கர்த்தருடைய ஆலயம். கல்யாண வீடு கிடையாது, சடங்கு கிடையாது, எந்த இடமும் கிடையாது. உனக்கு உண்மையான ஒரு மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை தரக்கூடியது என்ன அப்படின்னா கர்த்தருடைய ஆலயம். இங்குதான் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அசைவாடி கொண்டிருக்கிறார். தாவீது என்ன சொல்றார்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சந்நிதியின் வாருங்கள் என்று இன்னொரு வசனம் இருக்கு. அந்த அனுபவத்தை பாருங்க. நீங்க சரியா ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? மறுபடியும் இருந்திருக்கீங்களா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா? உங்களை சோதிச்சு பாருங்க. அல்லேலூயா. இதுதான் அனுபவம். இன்னும் ஒரு வசனம் இருக்கிறது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிறோம், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியிலே தங்கியிருப்பதே நாடுவன். ஞாயிற்றுக்கிழமை வந்து தலை காட்டிட்டு போக மாட்டேன். நேரம் கிடைக்குமெல்லாம் ஆலயத்தின் வாசல் வந்து தங்கியிருப்பேன். ஆமென். நம்ம ஞாயிற்றுக்கிழமை தலையை காட்டிட்டு போவோம். நான் இருக்கேன், நல்லா தான் இருக்கேன் பாஸ்டர், பார்த்துடுங்க, தலையை பார்த்துடுங்க, போயிடுவாங்க. தலையை காட்டுறதுக்கே நிறைய பேர் வருவாங்க. ஆனால் தாவீது நாளுடைய இன்னொரு அனுபவம் என்னவா இருக்கிறது பிரியமானவர்களே? ஆகாமிய வாசிங்க. அந்த வசனம் என்னது? எடுத்துட்டீங்களா? எடுக்கலையா? சங்கீதம் 84 அதிகாரம் 1000 நாளை பார்க்கிலோ உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. 1000 நாளை விட பெஸ்ட் நாள் என்ன தெரியுமா? தேவனை ஆராதிக்கக்கூடிய நாள். 1000 நாள் நமக்கு இருக்கலாம், ஆனால் தேவனை ஆராதிக்கக்கூடிய அந்த ஒரே நாள் தான் அது சிறப்பான நாள். இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவனை ஆராதிக்கக்கூடிய நாள் தான் சிறப்பான நாள். அல்லேலூயா. ஆகையால் ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிறோம், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளும். ஒரு ராஜா அப்படி சொல்றாரு. ராஜாவுக்கு எவ்வளோ வேலை இருக்கும்? இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீதுக்கு எவ்வளவு வேலைகள் இருக்குங்க. ஆனால் அவர் எதை விரும்புகிறாருங்க? தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியிலே காத்திருப்பதே நான். பெந்தெகோஸ்தே சபைகளில் அந்த அனுபவம் இருக்கு. வேலைக்கு போயிட்டு வந்தால் கூட சர்ச்சில் போய் ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு தான் போவாங்க. நேராக வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா நான் பெந்தெகோஸ்தில் இருக்கிறேன். அந்த அனுபவத்தை நம்ம சபைகளை கொண்டு வரலான்னு எவ்வளோ முயற்சி பண்ணுறேன். நான் பெந்தெகோஸ்தே சபையில் இருந்த அந்த அனுபவத்தை கொண்டு வர முடியல. வேலைக்கு போனவங்க கூட நேராக சர்ச்சில் வந்து ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு போங்க. அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்காதா? இன்றைக்கி தான் நமக்கு ஆண்டவரை தேடுறதுக்கே நேரம் கிடையாது. வேலை 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 வேலை. கர்த்தருடைய சமூகத்தில் ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கலாம், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன். ரட்சிக்கப்பட்ட விசுவாசினுடைய அடையாளத்தை கவனிச்சிடுங்க. இந்த செய்தியை வச்சு கவனிச்சுக்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? மறுபடியும் பிறந்திருக்கீங்களா? பரிசுத்த ஆவியின் விஷயம் பெற்றிருக்கீங்களா?
ஓ அல்லேலூயா. 1000 நாளை காட்டிலும் விசேஷமான நாள் எது? இந்த உயிர்த்தெழுந்த நாள், இந்த ஆராதனை நாள். இது எப்படிங்க ஒரு விசுவாசி விட முடியும்? அல்லேலூயா. விடவே முடியாது என்ன பொறுத்தளவுல. ஆமென். காரணம் என்ன? உங்களுக்கு தேவன் மேலே என்ன இல்லை? தாகம் இல்லை, வாஞ்சை இல்லை. தேவன் மேலே நம்ம தாவீதுக்கு தாகம் இருந்தது, வாஞ்சை இருந்தது. அவருக்கு வாஞ்சை இருந்ததுனால தான் சங்கீதம் 91 அதிகாரம் 14வது வசனத்தில் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடினால் அவனை விடுப்பேன். அப்போ தாவீது எவ்வளோ வாஞ்சையாக இருந்தால் அந்த வார்த்தை எழுதுறார். தேவன் மேலே என்னவா இருக்குங்க? வாஞ்சை இருக்கணும். அல்லேலூயா. கவனிக்க வேண்டும். பாருங்க, வார்த்தை போவோம். ஆகையால் போட்டு மேலே, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். செய்தியின் அடிப்படையில் தான் நான் பாடல்களை செலக்ட் பண்ணுறேன். ஆமென். அல்லேலூயா. இப்போ கவனிங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. யாரை நோக்கி காத்திருக்கணும்? தேவனை நோக்கி காத்திருக்கணும். பொதுவாக ஆவிக்குரிய பெந்தகோஸ்தே சபையெல்லாம் அடைக்கப்படுவதே இல்லை. ஏன்னா தினமும் விசுவாசிகள் அங்கே வந்து அரை மணி நேரமாக ஜெபித்து விட்டு தான் போவார்கள். வீட்டில் அரை மணி நேரம் கிடைச்சா கூட சர்ச்சில் வந்து 2 பாட்டை பாடிச்சு ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. பெந்தகோஸ்தே சபைகள் அடைக்கப்பட்டதை நான் பார்க்கல. ஆனால் இங்கே ஞாயிற்றுக்கிழமை அடுத்த நாள் அடைக்கப்படாது. தினமும் நாங்கள் சர்ச்சை திறக்கிறோம், இருந்தாலும் விசுவாசிகளை காணோம். உங்கள் அனுபவம் எப்படி இருக்கிறது? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நடைமுறை வாழ்க்கை. தீர்க்கதரிசி சொல்றாரு, பெந்தகோஸ்தே என்பது என்னவா இருக்கு? ஒரு அனுபவ வாழ்க்கைன்னு சொல்றாரு. இப்போ நமக்கு அனுபவ வாழ்க்கை இருக்குமானா, ஏன் சர்ச்சுக்கு வரல, ஏன் வரல, எதுக்கு வரல, வியாழக்கிழமை ஏன் வரல, சண்டே ஏன் வரல, உபவாச கூட்டத்துக்கு ஏன் வரலன்னு உங்களை நான் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க அனுபவம், உங்களுக்கு வாஞ்சை இருக்கிறதா? தேவன் மேல தாகம் இருக்கிறதா? நீங்க மறுபடியும் இருந்திருக்கீங்களா? பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா? அப்படின்னா இதெல்லாம் இருக்குன்னு தீர்க்கதரிசி சொல்றார். ஆமென். வேதம் நமக்கு சொல்லுது. தாவீது அதை குறித்து சொல்றார். பாருங்க, தேவனை நோக்கி காத்திரு, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் தேங்குகிறாய்? நீ தேவனை நோக்கி காத்திரு. உன்னுடைய ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து வரும். உனக்கு ஒத்தாசை கர்த்தரிடத்திலிருந்து வரும். அல்லேலூயா. தேவ சமத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற அனுபவம் வேணும் விசுவாசி. இந்த சங்கீதத்தை எழுதும்போது தாவீது மிகவும் துயரத்தில் இருந்திருப்பான் என்று நான் நினைக்கிறேன். இப்போ தீர்க்கதரிசி செய்தியில் சொல்கிறேன், இந்த சங்கீதத்தை எழுதும்போது தாவீது எப்படி இருந்திருப்பார்? மிகவும் துயரத்தில் இருந்திருப்பான் என்று நான் நினைக்கிறேன். பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து நேர்த்தியானதை கிளேசமான நேரத்தில் தான் வெளியே கொண்டு வரும். உண்மையாகவே நாம் உபவாசிக்கின்ற நேரத்தில் நாம் தேவனோடு நம்மை சரியான நிலையில் வைக்க நம்மை வழியில் இருந்து அப்புறப்படுத்துகிறதாக இருக்கும். பார்த்தீங்களா? உபவாச ஜெபம் எதுக்கா? உபவாச ஜெபம் எதுக்கு? உபவாசம் என்பது நாம் தேவனோடு நம்மை சரியான நிலையில் வைப்பதற்காக. அவருக்கு அந்த அனுபவம் இருந்தது. இயேசுக்கும் உபவாச அனுபவம் இருந்தது. ஆனால் நமக்கு அணைக்கிற உபவாச கூட்டமா இந்த பக்கமே தலை காட்டலை. சில பேர் 2 மாதம் ஆச்சு உபவாச கூட்டத்துக்கு ஆளை காணும். அல்லேலூயா. ஒரு தாகம். உங்களுக்கு தாகம் இல்லை தேவன் மேல. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இதெல்லாம் சொல்லி வருவதில்லை, நான் சொல்லியே வரோம். நீங்க மறுபடியும் பிறந்திருந்தா இது தானா வரும். ஆமென். பாருங்கள்,
ஆகையால் உபவாசத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் உபவாசிக்கின்ற நேரத்தில் நாம் தேவனோடு நம்மை சரியான நிலையில் வைப்பதற்காக, தேவனோடு நம்மை சரியான நிலையில் வைப்பதற்காக பயன்படக்கூடியது என்னது? ஏன்னா சபையை கூட்டுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமுங்கள், விசேஷித்த ஆசரிப்பு கூறுங்கள் என்று எழுதியிருக்கிறது. சபை பரிசுத்தப்படுவதற்காக உபவாச நாள். சில பேர் உபவாசம் எதுக்கு இருக்காங்கன்னா, வீட்டில் ஏதாவது நல்ல காரியம் நடக்கணும், பிள்ளை கல்யாணம் நடக்கணும், இல்லை அது நடக்கணும், இல்லை யாருக்காவது வியாதி இருக்கும், அதுக்காக தான் உபவாசிக்கிறீங்க. அதுவல்ல, உபவாசம் தேவனோடு நெருங்கி ஜீவிப்பதற்காக. ஹல்லேலூயா. அது சரியான நிலையில் தேவனோடு நம்மை வழியில் இருந்து அதை அப்புறப்படுத்துகிறதா இருக்கும். நாம் நினைக்கிறேன், தாவீது இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களுக்குள் ஆகும்போது தான் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நினைக்கவும் தேவனை குறித்து தியானிக்கவும் ஆரம்பிக்கிறான் என்று நான் நினைக்கிறேன். என்ன சொல்கிறா தெரியுமா? இப்படி நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்தால் தான் தேவனை அதிகமாக தேடலாம் தாவீதுங்கிற. அதே போல் நமக்கும் என்ன வரணும்? சோதனை பலமாக வரணும். நமக்கு வர்ற சோதனை காணாது, இன்னும் பலமாக வரணும், இன்னும் நெருக்கப்படணும், இன்னும் பிரச்சனை வரணும். அப்பொழுது தான் நீங்கள் எங்கே ஓடி வருவீங்க? ஆண்டவர் சமூகத்துக்கு ஓடி வருவாங்க. தாவீது அந்த அனுபவத்தில் தான் வந்தாருன்னு தீர்க்க சொல்கிறார். நெருக்கப்படுகிற நேரத்தில். அல்லேலூயா. நமக்கு ஏதோ சின்ன சோதனை வருதா, நீங்கள் சர்ச்சை விட்டுறதுக்கு காரணம் அதுதான். ஒரு பெரிய சோதனையாக வரட்டும், ஓடி வருவீங்களா தேவ சமூகத்தில்? அல்லேலூயா. உங்கள் பின்னால் ஒருத்தன் அறுவலை தூக்கிட்டு வெட்ட வரான், எதிரே ஒரு காவல்துறை ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒரு போலீஸ் அது வரான். ஐயா என்னை கொல்றதுக்கு வரான்னு அவன் காலில் போய் விழுந்து தஞ்சமாக விழுவீங்களா, விழ மாட்டீங்களா? உயிர் போகிற நேரத்தில் அந்த அதிகாரியோட காலில் போய் விழுந்து என்னை காப்பாற்றுங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு வந்தால் தான் ஒழுங்காக சர்ச்சுக்கு வருவோம்னு நினைக்கிறேன். ஐயா என்னை காப்பாற்றுங்க, இயேசுவை என்ன காப்பாற்றுங்க. அப்போது நமக்கு அந்த சோதனை இன்னும் கொஞ்சம் பலமாக இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா? உயிர் போகிற ஒரு சூழ்நிலை வருதுன்னா நம்ம ஆண்டவரை தேடுவோம் இல்லையா? எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர் இருக்கிறீங்க அப்படி தான். ஆமென். தாவீது அதுதான் தேவனை நோக்கி காத்திருக்க காரணம், அவன் என்ன செய்தான்? இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள், அதாவது இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நினைக்கவும் தேவனை குறித்து தியானிக்கவும் ஆரம்பிக்கிறான் என்று நான் நினைக்கிறேன். காரணம் அந்த நெருக்கப்படுகிற நேரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அநேக நேரங்களில் நாம் தேவனை நோக்கி பார்க்கத்தான் வேண்டும் என்ற ஒரு நெருக்கத்துக்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு போகிறார். பார்த்தீங்களா? நீங்கள் சர்ச்சுக்கு ஒழுங்காக வரலன்னா தேவன் உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை கொண்டு வருவார், தொழில் நஷ்டமாகும், எல்லா பிரச்சனைகளும் வரும். அப்புறம் தான் நம்ம தேவ சமூகத்தில் ஓடிடும். ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா. அதைத்தான் அங்கே சொல்கிறார். அநேக நேரங்கள் நாம் தேவனை நோக்கி பார்க்கத்தான் வேண்டும் என்ற ஒரு நெருக்கத்துக்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு போகிறார். ஏன் நெருக்கம் வருது குடும்பத்தில்? ஏன் பிரச்சனைகள் வருது? நீங்கள் தேவனை முழுமையாக நேசிக்காத பட்சத்தில். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு அதுவாக நடக்கும். ஆமென். நீங்கள் தேவனை முழுமையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அறகுறையாக அல்ல. அல்லேலூயா. அதுதான் தேவனை பார்க்க வேண்டும், என் சமூகத்துக்கு வர வேண்டும் என்று தேவன் என்ன செய்கிறாரா? ஒரு நெருக்கத்துக்குள்ளாக தாவீதை கொண்டு போனார். நம்மையும் அப்படி கொண்டு போனாதான் சரி வரும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் வேணும்னு நினைக்கிறீங்க? நான் உபத்திரவப்பட்டது தீமையானது, நல்லது. நான் உபத்திரவப்பட்டது என்னதுங்க? நல்லது. அப்போ நாமும் உபத்திரவத்துக்குள்ளே போயிட்டோம்னா அது நமக்கு நல்லதா தீமையா? நல்லது. அதனால் உங்களுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன். வரணும், நெருக்கம் வரணும், சோதனை வரணும், பிரச்சனை வரணும். அப்போ தான் நம்ம ஆண்டவரை தேடும். இல்லைன்னா ஆராதனை விட்டுறாதீங்க, உபாச கூட்டத்தை விட்டுறாதீங்க, அபோதனத்தை விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க, விட்டே விடாதீங்க அப்படின்னு நான் கற்றுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் இந்த காலம் 2 காது ஆண்டவர் எழுதி கொடுத்தாரு, ஒரு காதில் வாங்கிட்டு இன்னொரு காலையோ வெளியே போகிறது தான். ஆமென். நான் புகை பிடிக்கும்போது அப்படி தான் சொல்லுவோம் எல்லாரும். புகையை அப்படியே உள்ளே இழுத்துட்டு மூக்கொழியே வெளியே விடுவோம். புஷ்ஷுன்னு ட்ரெயின் போன மாதிரி உள்ளே இழுத்துக்கிட்டு மூக்கொழி குறுன்னு. வாய்க்கும் மூக்குக்கும் ஆண்டவர் ஏன் தொடர்பு வச்சார் தெரியுமா? வாய் வழியே புகைப்பிடித்து மூக்கொழியை விடுறதுக்கு தானே மூக்கையும் படைச்சாரு.
புகைப்பிடிக்கிறவங்க இப்படி தான் பேசுவான். இன்னைக்கு அதே மாதிரி 2 காது இருக்கு, ஒரு வழியாக வசனத்தை வாங்கிட்டு இன்னொரு வழியாக விட்டுறதுக்கா? அப்படி தான் விட்டுட்டு போகிறாங்க. இருதயத்தில் மரியாள் தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்து தியானித்தாள். தியானிக்கணும். அல்லேலூயா. பாருங்கள், தேவனை நாம் பார்க்க வேண்டும் என்று நம்மை நெருக்கத்துக்குள்ளாக தேவனே கொண்டு போவாராம். தேவனுடைய பெரிய ஆசீர்வாதங்கள் எங்கிருந்து வருகிறது என்று காணும்படியாய் நாம் சில நேரங்களில் வியாதியின் படுக்கையிலோ ஆஸ்பத்திரியிலோ அல்லது எங்கேயோ இருக்க வேண்டியது நேருகிறது. தேவனுடைய ஆசீர்வாதம் எங்கிருந்து வருகிறது என்று நம்ம கண்டுகொள்றதுக்காக தேவன் நம்மை வியாதியில் அனுமதிப்பாராம், படுக்கையில் அனுமதிப்பாராம். எல்லாம் ஒரு நோக்கத்துக்காக தான் நமக்கு வியாதி வருது. தீர்க்கதரிசி பிரணாம் சொல்கிறார், தேவன் நம்மை சரிப்படுத்த வேண்டுமானால், நாம் தேவனை விட்டு விலகி தூரமாக இருப்போமானால் பொல்லாத ஆவிகளை தேவன் நமக்கு அனுப்புவார். அப்படி அல்லேலூயா. பொல்லாத ஆவிகளை தேவன் நமக்கு அனுப்புவார், வியாதிகளை அனுமதிப்பாராம். ஏன்னா அப்பதான் நம்ம சரிப்படுத்த முடியும். சொன்னா கேட்க மாட்டான். ஆசிரியர் நல்ல மாணவர்களுக்கு நல்ல பாடம் எடுத்து, தம்பி நல்லா படிக்கணும், எல்லாம் என்ன செய்யணும், ஹோம்ஒர்க்லாம் ஒழுங்காக செய்துட்டு வரணும், அப்போ தான் மார்க் வாங்க முடியும், எல்லாம் சொல்லி கண்டுபிடிச்சி அவரை அமைதலாக சொல்லி அனுப்பிடுவார். இவன் சரியாக படிக்கலை, ஹோம்ஒர்க்கு செய்யலை, இவனை பெரம்பெடுத்து முட்டுக்களை உரிச்சா தான் என்னமோ சரி வருவான். சரிதானே இல்லையா? கிளிப்பிள்ளையா அவர் சொல்லி பார்த்தாரு, கேட்கலை. கிளிப்பிள்ளையா சொல்லி பார்த்து ஆசிரியர் சொல்லி மாணவன் கேட்கலாம் அப்படின்னா ஆசிரியர் என்ன செய்வார்? உன்னை ஒழுங்காக படின்னு சொன்னோம்ல, என்ன முட்டை மார்க் எடுத்திருக்க அப்படின்னு பெரம்ப கொண்டு என்ன செய்வார்? சாத்துன்னு சாத்துவார். இதே போல தான் தேவனும். நம்ம தேவனுக்கு முதலிடம் கொடுக்காம இந்த உலகத்தில் வாழ்வோமானால், பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், நான் அன்போடு வரவா பெரம்போடு வரவான்னு கேட்டார். பவுலே உரிமையாக சொல்கிறார், நான் பெரம்போட வரவான்னு கேட்காரு. அப்படின்னா தேவன் நினைச்சுவார், பெரம்போடு வந்து நம்மளை சாத்துவார். ஆமேன். இந்த ஆசிரியர் மாணவனை சாத்திர உடனே, என்ன நல்லா படிப்பேன் சார், நல்லா படிப்பேன் சார், நல்லா படிப்பேன் சார், நல்லா படிப்பேன் சார், ஒழுங்காக சர்ச்சுக்கு வருவேன் சார், உபவாசம் கொடுத்துக்கு ஒழுங்காக வருவேன் சார். அல்லேலூயா. ஆண்டவரே, உபவாசம் கொடுத்துக்கு ஒழுங்காக வருவேன், சர்ச்சுக்கு ஒழுங்காக வருவேன், ராபந்தத்தை என்ன விட மாட்டேன் ஆண்டவரே. என்ன செய்யணும்? பெரம்ப. அப்படித்தான் நீங்கள் கீழ்ப்படிய போல இருக்கு. நல்ல பிள்ளையாக சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு தான் சொல்கிறேன், உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தான் சொல்கிறேன், உங்கள் ஆத்மாவுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. ஆகையால் இன்று இரவு ஆஸ்பத்திரியிலேயே படுக்கையிலே நம்ம போய் விழுந்தாத்தான் ஆண்டவரை தேடக்கூடிய சூழ்நிலை நமக்கு வருமா. தேவனை அனுமதிப்பாராம். இவன் ஒழுங்காக இருக்கான், நல்ல சுகமாக இருக்கிறான்னு நினைக்கேன், இவனுக்கு ஏதாவது ஒரு வியாதி என்ன செய்வோம், அனுப்பி ஆஸ்பத்திரியில் போய் கிடப்பான். கிடக்கும் போதெல்லாம் என்ன செய்வான்? ஆஸ்பத்திரியில் இருக்கிற 10 நாளும் ஒழுங்காக பைபிள் படிப்பான், ஒழுங்காக ஜெபம் பண்ணுவான். சரிதானே இல்லையா? நெருக்கம் வந்தால் தானே நம்ம ஒழுங்காக ஜெபம் பண்ணுவோம், நெருக்கம் வந்தால் தானே உபவாசம் இருப்போம். அல்லேலூயா. அது தேவனே அதை செய்கிறார், கவனிக்கணும். ஆகையால் இன்றிரவு நான் பேச வேண்டும் என்றிருக்கிற ஒரே ஒரு வார்த்தை வாசித்த வேத பாகத்திலிருந்து 2வது வசனத்தில் காணலாம். தாகம் என்ற வார்த்தை. இந்த வார்த்தைக்காக நான் அகராதியை பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு சமயத்தில் நான் பிரசங்கித்த தேவன் மேல் தாகமாயிருக்கிறது என்ற ஒரு செய்தியை நினைத்து கொண்டிருந்தேன். நான் இதை தாவீது உம்முடைய நியாயங்கள் எனக்கு என்னுடைய ஜீவனுக்கு மேலானது என்று சொன்ன சங்கீதத்திலிருந்து எடுத்தேன். நான் தாகம் என்ற வார்த்தையை குறித்து சிந்தித்து கொண்டு அதை குறித்து அகராதியில் அதற்கு என்ன அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தேன். வெப்ஸ்டர் என்று சொல்லப்படுகிற அகராதியில் அது ஒரு வேதனையோடு கூடிய வாஞ்சை என்று சொல்லியிருக்கிறது. தாகத்துக்கு அர்த்தம் என்னங்க? வேதனையோடு கூடிய ஒரு வாஞ்சையாம். ஆமென். வேதனை இருந்து தேவனிடத்தில் வாஞ்சியா வரக்கூடியது. தாகம் என்பதின் அர்த்தம் என்னங்க? வேதனையோடு கூடிய வாஞ்சை. உனக்கு மிகவும் அவசியமாக ஒன்று தேவைப்படும் போது அது உனக்கு ஒரு வருத்தத்தை, வேதனையை உண்டாக்கும் அளவிற்கு ஆகின்றது. நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ அது நடக்கலைன்னு வைங்களேன். ஒரு ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்தில் தடைப்பட்டு போச்சு, இல்லை நம்முடைய வாழ்க்கையில் தடைப்பட்டு போச்சு, அப்போ உங்களுக்கு என்ன உண்டாகுது?
வருத்தத்தை உண்டாக்குறது, வேதனை உண்டாக்குகிறது. அப்படி வருத்தத்தை வேதனை உண்டாக்கும் பொழுது வரக்கூடியது தான் என்னதுங்க? தாகம். அது என்ன தாகம்னு பார்த்தோம், வேலை வேதனையோடு கூடிய ஒரு வாஞ்சை. அதுதான் அர்த்தம், வேதனையோடு கூடிய வாஞ்சை. அதுக்கு பேர் தான் என்னங்க? தாகம். ஆகையால் ஒன்று தேவைப்படும் போது, அவசியம், உனக்கு மிகவும் அவசியமாய் ஒன்று தேவைப்படும் போது அது உனக்கு ஒரு வருத்தத்தை, வேதனையை உண்டாக்கும் அளவிற்கு ஆகின்றது. ஆமென். அதுதான் நம்ம எதெல்லாம் எதிர்பார்க்குறோமோ அது நடக்கலைன்னா ஒரு வருத்தம், ஒரு வேதனை உண்டாக்குறது. பாருங்க, தாகம் உண்டாவது இயற்கைக்கு மாறானதல்ல. தாகம் இயற்கையான ஒன்று. அது தேவன் நமக்கு கொடுத்த ஏதோ ஒன்றாய் இருக்கின்றது. யார் கொடுக்குறா? தேவன் நமக்கு கொடுத்த ஏதோ ஒன்றாய் இருக்கிறது. ஆமென். ஏதோ ஒன்றிற்காக ஒரு வாஞ்சையை நமக்குள் கொடுக்கின்றது. தேவன் உனக்குள்ளாக ஒரு மேற்பார்வை கோபுரத்தை வைத்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும். தேவன் தான் நமக்குள்ள என்ன கொடுக்கிறாராம்? வாஞ்சையை கொடுக்கிறார். ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே செய்கையும் வாஞ்சையும் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அந்த வசனம் யாராவது எடுத்திருந்தா வாசிங்கள பார்க்கலாம். தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி. நல்ல அருமையான வசனம். வசனம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஆமென். பிலிப்பியர் 2:13 ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களுக்கு உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். யார் உண்டாக்குறாரு? தேவன் தான் வாஞ்சையை உண்டாக்குகிறார். தேவன் தான் விருப்பத்தை உண்டாக்குகிறார். தேவன் தான் நமக்கு தாகத்தை உண்டாக்குகிறார். அல்லேலூயா. அது தேவன் அதை செய்கிறார் என்று பார்க்கிறோம். சரி, பாருங்கள் பிரியமானவர்களே. ஆகையால் நம் எல்லோருக்கும் ஒரு கண்ட்ரோல் டவர் இருக்கிறதா. நம்ம எல்லாரையும் கட்டுப்படுத்தக்கூடியது எங்கே இருக்குது? கண்ட்ரோல் டவர். நம்முடைய ஹெட்டு, தலை, அங்கே தான் அந்த மூளை நரம்பு மண்டலத்தில் இருந்தால் கண்ட்ரோல் பவர். அந்த கண்ட்ரோல் பவர் நமக்குள்ள தேவன் வைத்திருக்கிறாராம். அது உனக்குள் எழும் வித்தியாசமான வாஞ்சைகளின் மேல் அதிகாரம் செலுத்துகிறது. அந்த கண்ட்ரோல் பவர் நமக்குள்ள வரக்கூடிய வித்தியாசமான எல்லா விதமான வாஞ்சைகளின் மேலே என்ன இருக்குது? அதிகாரம் செலுத்துகிறது. இந்த மேற்பார்வை கோபுரமானது ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து அது அவனுக்கு தேவையான வாஞ்சைகள் குறித்து அவனை எச்சரிக்கும்படியாய் தேவன் அவனுக்குள் வைத்ததாக இருக்கிறது. ஆமென். தேவன் நம்மை எச்சரித்து வழிநடத்துவதற்காக ஒரு கண்ட்ரோல் டவர். என்னது அது? கண்ட்ரோல் டவர். என்ன சொன்னேன்? மேற்பார்வை கோபுரம். மேற்பார்வை கோபுரம் என்ற ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நம்ம நடத்துகிறது. சரி, இப்போ கவனிங்க. 2 வித்தியாசமான தாகங்கள் உண்டு. இப்போ 2 காரியத்தை பார்க்குறோம். ஒன்று சரீர பிரகாரமான தாகம், இன்னொன்று ஆவிக்குரிய பிரகாரமான தாகம். நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்குங்க? சரீர பிரகாரமான தாகம் இருக்கிறது, ஆவிக்குரிய பிரகாரமான தாகமும் இருக்கிறது. 2 காரியம் இருக்கிறது. தாவீது சொன்ன இதை மறுபடியுமாக வாசிக்க விரும்புகிறேன். என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. தாவீதுக்குரிய தாகம் எதுங்க? தேவன் மேல் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய ஒரு தாகம். நம்முடைய சரீரத்தில் தாகம் வருகிறது அல்லவா? தண்ணீர் நான் வறண்டு போய் வருகிறது அல்லவா? அது சரீரத்துக்குரிய தாகம். ஆமென். ஆனால் இது என்ன தாகம்? ஆவிக்குரிய ஒரு தாகங்க. இது ஆவிக்குரிய தாகம்ங்கிறத நீங்க கவனிக்கணும். ஆனால் தாவீதுக்கு என்ன தாகம் இருந்ததுங்க? ஆவிக்குரிய ஒரு தாகம் இருந்தாலும் நீங்கள் ஆராதனை எப்படி விட முடியும்?
உபவாச கூட்டத்தை எப்படி விட முடியும்? ராபோஜனத்தை எப்படி விட முடியும்? ஒரு ஆவிக்குரிய தாகம் உங்களுக்கு இருக்குமானால் தேவன் மேலே தாகம். அல்லேலூயா. ஆனால் தாவீதுக்கு தேவன் மேலே தாகமாக இருக்க காரணம் அது ஆவிக்குரிய தாகமாக இருந்தது. ஆமென். இது யாரோ சொன்ன ஒரு கதை அல்ல, சரித்திர பிரகாரமானது அல்ல, அநேக வருஷங்களுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு சம்பவமே கிடையாது. ஆனால் இது ஜீவனுள்ள தேவன் மேல் என்றென்றைக்கும் இருக்கிற தேவன் மேலேயே உள்ளது. அவனுடைய ஆத்மா இந்த தேவன் மேல் தாகமாக இருந்தது. எதுங்க? சரீர தாகம் வேற, இது ஆத்மா தாகம். என் ஆத்மா ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. இதுதான் ரியலி ரட்சிப்பு. இதுதான் உண்மையான மறுபடியும் பிறந்து அபிஷேகம் பெற்றவருடைய அனுபவம். சர்ச்சைக்கு ஏன் வரலன்னு கேட்கக்கூடாது ஒரு விசுவாசிய. அந்த அளவுக்கு நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் காணப்படுவீங்க. இருந்தால் அந்த தாகம் இருந்தால், சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நான் வறண்டு போகுது, தண்ணி குடிக்கணும் போல இருக்கு, என்ன பண்ணிடுறீங்க? எழுந்து வெளியில் போய் ட்ரம்மில் போய் குடிச்சிட்டு வந்துடுறீங்க. அந்த தாகத்தை தீர்க்கிறீங்களா? தாகம் என்று ஒன்று வரும் பொழுது அது தண்ணீரை கொடுத்து அந்த தாகத்தை போக்குறீங்களே, அதே போல் தேவன் மேலே ஒரு தாகம் வந்தன்னா தேவ சமூகத்தில் வந்து அவரை துதித்து அவரை பாடி அவரை ஆராய்ச்சி அவருடைய வார்த்தையை கேட்பது உங்களுடைய ஆத்ம தாகத்தை மாற்றுகிறது. இது அனுபவம். ஆகையால் ரெண்டு தாகம் இருக்கிறது. ஒன்று சரீர பிரகாரமான தாகம், இன்னொன்று ஆவிக்குரிய ஒரு தாகம். அநேகருக்கு சரீர பிரகாரமான தாகம் நிறையவே இருக்குது, ஆனால் ஆவிக்குரிய தாகங்கிறது இல்லை. கவனிக்க வேண்டும். ஆகையால் உனக்கு அவசியமான காரியங்களை மட்டும் உனக்கு அளிக்கும்படியாய் தேவன் உனக்கு மேற்பார்வை கோபுரத்தை கொடுத்திருக்கிறார். உனக்குள்ளாக இருக்கும் மேற்பார்வை கோபுரமே உன்னை நடத்துகிறதா இருக்கிறது. ஆவிக்குரிய பிரகாரமாக பார்க்கும் பொழுது இந்த தாகம் அந்த மேற்பார்வை கோபுரத்துக்குள்ளாக சென்று உன்னுடைய தேவை என்ன என்பதை சொல்லுகின்றது. ஆவிக்குரிய ஒரு தாகம் இருந்தன்னா அந்த கண்ட்ரோல் டவருக்கு போயிடுது. ஆமென். ஆகையால் அது மட்டுமல்ல, அது ஒன்று. அடுத்தது, இந்த மேற்பார்வை கோபுரம் சரீரத்திலும் ஆத்மாவிலும் உண்டு. உன்னுடைய சரீரத்தில் ஒரு மேற்பார்வை கோபுரம் உண்டு. அது உன்னுடைய சரீரத்தின் தேவைகளை எல்லாம் சொல்லுகிறது. சரீரத்துக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குங்க? ஒரு மேற்பார்வை கோபுரம் இருக்கிறது. அதே போன்றுதான் அது உனக்கு தாகத்தின் மூலமாக கொண்டு வரப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் உன்னுடைய ஆத்மாவிலும் ஒரு மேற்பார்வை கோபுரம் இருக்கின்றது. அது உன்னுடைய ஆவிக்குரிய தேவை என்னதென்பதை சொல்லுகிறது. இதோ இதன் மூலமாக நீ உன்னை எப்படிப்பட்டதான ஜீவியத்தில் நடத்துகிறாய் என்று சொல்ல முடியும். பாருங்க, சரீரத்துக்குரிய தேவைகளை சொல்வதற்கு ஒரு மேற்கோபுரம் இருக்கிறது, ஆத்மாக்குரிய காரியங்களை சொல்வதற்கும் ஒரு மேற்கோபுரம் இருக்கிறது. ரெண்டு இருக்கான். ஆமென். ஆகையால் ஆவிக்குரிய தேவை என்னவென்றை அது சொல்லுகிறது. இதன் மூலமாக நீ உன்னை எப்படிப்பட்டதான ஜீவியத்தில் நடத்துகிறாய் என்று சொல்ல முடியும். இந்த கண்ட்ரோல் டவர் சரீரத்தை மட்டும்தான் அநேகரை நடத்துது. ஆனால் இந்த கண்ட்ரோல் டவர் ஆவிக்குரிய பிரகாரமாக நம்மை நடத்துகிறதா? அல்லேலூயா. அங்கே தான் அநேகர் தோற்று போகிறாங்க. 90% சரீர பிரகாரமான தேவைகளுக்கான கண்ட்ரோலில் போயிடலாம். 10% மட்டும்தான் தேவனுடைய ஆவிக்குரிய கண்ட்ரோலுக்குள்ளே நம்ம போகிறோம். தலைகீழம் மாறணும். 90% தேவன் மேலேயும் 10% சரீரத்துக்குரிய காரியத்துக்குள்ள தலைகீழம் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. கவனிங்க, உன்னுடைய வாஞ்சைகள் என்னவென்று உன்னால் காண முடியும் போது, ஆமென், இந்த வாஞ்சைகள் உனக்குள்ளாக இருந்து கொண்டு எழுப்பப்படுகிறது. அந்த வாஞ்சையும் செய்கையும் நமக்குள்ள உண்டாக்குறது தேவன். அதை உண்டாக்குறாராம், விருப்பத்தை உண்டாக்குறாரு, வாஞ்சையை உண்டாக்குறாரு. அது அங்கிருந்து எழுப்பப்படுகிறது. ஆமென். ஆகையால் இந்த வாஞ்சைகள் உனக்குள்ளாக இருந்து கொண்டு எழுப்பப்படுகிறது. என்னவென்று உன்னால் சொல்ல முடியும். நீ தாகமாய் இருக்கின்ற ஏதோ ஒரு காரியம் உண்டு.
உனக்குள்ளாக இருக்கின்ற அந்த தாகத்தின் சுபாவத்தின் மூலமாக உன்னுடைய வாஞ்சை எதை பற்றினது என்பதை குறித்து உன்னுடைய ஆத்மாவிற்கு அதை அளிக்கிறது. பார்த்தீங்களா? உன்னுடைய வாஞ்சை, உன்னுடைய ஆத்மாவின் தாகம் என்னவோ அதை ஆவிக்குரிய அந்த கண்ட்ரோல். கண்ணை மூடக்கூடாது, ஆவிக்குரிய பிரகாரமாக நடத்துறீங்களா இல்லை சரீர கோபுரம் உங்களை தூக்கத்தை கொண்டு வந்துட்டு இருக்கு? இவ்வளோ பேரில் எப்படி கண்டுபிடிச்சாங்க பாஸ்டர்? கர்த்தருடைய கண்கள் பூமி இங்கே உள்ள தூங்குனீங்கன்னா எழுப்பி விட்டுருவேன், ஞாபகம் வச்சுருக்கேன். கருத்தில் தூங்கிட்டு போகிறக்கா வந்திருக்கோம். அல்லேலூயா. நான் 12 மணிக்கு தூங்கிட்டு காலையில் எழும்பி சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கேன். 9 மணிக்கு தான் வீட்டுக்கு போனேன். தெரியும், எல்லாருக்கும் தெரியும் வந்தவங்கெல்லாம். தூக்கம் என்பதே சனிக்கிழமைனா எனக்கு கிடையாது, அவ்வளோதான். அல்லேலூயா. நீங்கள் இதை நன்றாய் புரிந்து கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். பார்த்தீங்களா? அந்த தாகத்தின் சுபாவத்தின் மூலமாக உன்னுடைய வாஞ்சை எதை பற்றினது என்பதை உன்னுடைய ஆத்மாவிற்கு அதை அளிக்கிறது. உங்களுக்கு தாகம் இருக்கணும். ஐயோ, நான் இன்னும் பரிசுத்தாய் வரலையே, இன்னும் நான் அந்நிய பாஷை பேசலையே, இன்னும் ஆவிக்குரிய வரங்கள் எதுவுமே என்ற இடத்துல இல்லையே, என்ன ஒன்றுமே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் முழுமையாக எனக்கு செயல்படவில்லையே. அந்த தாகம் இருந்தால் தான் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை அவர் ஊற்றுவார். அல்லேலூயா. ஆத்மாவுக்கு ஒன்றும் சரீரத்துக்கு ஒன்றும் மேற்பார்வை கோபுரம் உண்டு. ஒவ்வொரு கோபுரமும் அதன் தேவை என்ற எச்சரிப்பை அவனுக்கு அனுப்புகிறது. தேவையானவனுடைய தேவை என்னவோ அந்த தேவை ஒவ்வொன்றுக்கும் அது எச்சரிப்பையின் அலையை அனுப்புகிறது. பார்த்தீங்களா? சரி, உதாரணமாக மாம்சத்தின் வாஞ்சைகளை தீர்க்கும்படியான மாம்ச தாகம் உண்டாகும் போது ஆத்மாவிற்குள்ளதான வாஞ்சைகளை ஆவி வாஞ்சிக்கிறது. அதாவது மாம்சத்துக்குரிய வாஞ்சைகளை தீர்க்கும்படியாக மாம்ச தாகம் உண்டாகுது. தீர்க்கதரிசி அடிக்கடி சொல்கிறாங்க, பிள்ளைகள் ஏன் ரப்பரை சாப்பிட்றாங்க? ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு என்னத்தை கொடுத்து விட்றாங்களாம்? ரப்பர் அழிக்கிறதுக்கு, அழித்து எழுதுவதற்காக ரப்பர் கொடுக்காங்களாம். ஆனால் இந்த பிள்ளைகள் என்னன்னா ரப்பரை தின்னுட்டு வந்துடணும், சிறு பிள்ளைகளா. அப்போ அதுக்கு தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரா, ஏன் அது ரப்பரை தின்கிறது? அதனுடைய சரீரம் மெக்னீசியம், கால்சியம், பார்பரஸ் இப்படி போன்ற பல மூளைக்கூறுகளால் தான் நம்முடைய சரீரம் என்னப்பட்டிருக்கு, உருவாக்கப்பட்டிருக்கிறது. அங்கே ஏதோ ஒன்று குறைவு இருக்கிறதுனால தான் இந்த ரப்பரை அதை சாப்பிடுங்க. அதே போல செல்ல பிள்ளைகள் நல்ல குருத்து மணலை வள சாப்பிடும். கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்வாங்கன்னா எவ்வளோ புளிப்பாக உள்ள மாங்காவும் சரி வெட்டி வெட்டி தின்னுக்கிட்டே இருப்பான். சரிதானே இல்லையாங்க? புளி, இந்த மரத்தில் இருக்க அந்த புளியெல்லாம் தின்னுவிடுவான். அல்லேலூயா. ஏன்? அவளுக்கு அது தேவையாக இருக்கிறது, அந்த சரீரத்துக்கு புளிப்பு தேவை. அதில் மாங்காவை விட்டு வைக்க மாட்டா, புளியே விட்டு வைக்க மாட்டான். ஹாஸ்டருக்கு இதெல்லாம் தெரியுமா? தெரிலன்னா பிரசவம் பண்ண முடியுமா? அல்லேலூயா. கர்ப்பிணி பெண்கள் அதுதான் சாப்பிடுவாங்க. இப்படி அநேக காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் அந்த மாம்சத்துக்குரிய தாகத்தை என்ன செய்கிறதுன்னா அது தீர்க்கிறது. அநேக நேரங்களில் இவை ஒன்றோடொன்று போராடுகிறதா இருக்கும். எங்கே தான் இருக்கு விஷயம்? மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி சரீரத்துக்கு நீ சர்ச்சுக்கு போகலாமா, வேண்டாம், நிறைய வேலை இருக்கலாப்பா, ஏன்பா போகிறேன், இல்லை எனக்கு சர்ச்சுக்கு போகாமல் இருக்க முடியாது, திரும்பவும் சொல்கிறேன், நாளைக்கு போயிடலாம் விடு. அல்லேலூயா. மாம்சம் ஆவி கிடந்து போராடுது. ராபோஜனத்துக்கு இன்றைக்கி போகலான்னு தான் பார்க்கேன், ஆனால் நிறைய வேலை இருக்கு, என்னச்சா அடுத்த தடவை பார்த்துக்கலாம், போய் வேலையை பாரு. ஆமென். இந்த மாம்சம் சரீரம் என்ன செய்யுது? போராடுது கிடந்து. அநேகர் அந்த போராட்டத்தில் யாருக்கு முதலிடம் கொடுக்குறீங்க? மாம்சத்துக்கு முதலிடம் கொடுக்குறீங்க, அவுட்டு. ஆனால் எதுக்கு நம்ம முதலிடம் கொடுக்கணும்? ஆவிக்கு முதலிடம் கொடுக்கணும். இங்கே தாங்க நமக்கு மாம்சத்துக்கும் ஆவிக்கு எப்போதும் என்ன உண்டு? நம்ம இதில் போராட்டம் இருக்கிறது. அங்கே தான் இந்த காரியம் பார்க்கிறோம். பாருங்கள். ஆகையால் ஒன்றொன்று அநேக சமயங்களில் இவைகள் என்ன செய்கிறதா? போராடுகிறதா இருக்கிறது. இந்த நாட்களில் உள்ள பெரிய தொல்லையை நாம் இங்கே காணுகிறோம். அதாவது அநேகர் இன்றைக்கு இந்த இரண்டு வாஞ்சைகளுக்கு இடையே ஜீவிக்க பிரயாசப்படுகின்றதை நாம் காண்கிறோம். சரீர வாஞ்சையும் நிறைவேற்றி ஆகணும், ஆத்ம வாஞ்சையும் ஆவிக்குரிய வாஞ்சையும் என்ன செய்யணும்? நிறைவேறணும். சர்ச்சைக்கு போகாமல் இருக்க முடியாது தான். சரி, அரை நாள் போயிட்டு அரை நாள் லீவ் போட்டுருமே, சாயங்காலம் தானே ராபோஜனம்,
காலையில் போயிட்டு சாயங்காலம் கட்டடிச்சிருவோம். அல்லேலூயா. இங்கே ஒரு போராட்டம். சரீரம் பார்க்க அடுத்த ராபஜனத்தில் பார்த்துக்கலாம், இப்போ என்ன அவசரம்? ஆமென். இது பெரிய தொல்லையாம் இந்த நாட்களில். நமக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த தொல்லை ஏற்படும். இந்த நாட்களில் உள்ள பெரிய தொல்லையை நாம் இங்கே காணுகிறோம். அதாவது அநேகர் இன்றைக்கு இந்த இரண்டு வாஞ்சைகளுக்கிடையே ஜீவிக்க பிரயாசப்படுகின்றதை நாம் காண்கிறோம். மாம்சத்தினுடைய தாகத்தையும் தீர்க்கணும், ஆவிக்குரிய தாகத்தையும் தீர்க்கணும் அப்படின்னு ரெண்டையும் பிரயாசப்படுறாங்க. அதே நிறைவேற்றணும், இதே நிறைவேற்றணும். கல்யாண வீட்டுக்கும் போகணும், சர்ச்சுக்கும் வரணும். என்ன பண்ணலாம்? அல்லேலூயா. இதுதான் போராட்டம். கல்யாண வீடு முக்கியமா, சர்ச்சு முக்கியமா? அல்லேலூயா. சர்ச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அந்த நேரம் வந்தால் தான் தெரியும் நீங்கள் எத்தனை பேர் கட்டடிச்சிட்டு போகிறீங்கன்னு. சொல்கிற ஆளே கட்டடிச்சிட்டு போவோம். எனக்கு தெரியாதா? முக்கியமான கல்யாணம். அல்லேலூயா. எங்கே அது? நானும் சண்டே கல்யாணம் வச்சா போகவே மாட்டேன். விசுவாசியாக இருந்த காலத்திலே சரி, ஆறு முடித்த பிறகு வேணா போவான்னு தெரியும், அதுக்கு மேலே நான் போகவே மாட்டேன். சொந்தமாக இருந்தாலும் பந்தமாக இருந்தானே, என் அப்பன் இயேசுவை ஆராதிக்கிறத காட்டிலும் வேறு என்னங்க எனக்கு வேலை? அதற்குத்தானே தேவன் என்னை முன்குறித்தார், அழைத்தார். உங்களையும் அப்படித்தானே. உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை யார் கல்யாணம் வைக்க சொன்னா? ஆமென். இதனால் என்னுடைய மூத்த சகோதரியுடைய குடும்பத்தில் எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் ஞாயிற்றுக்கிழமை வைக்க மாட்டாங்க. ஏன்னா நான் போக மாட்டேன்னு தெரியும். அதனால் என்கிட்ட கேட்பாங்க, இது இந்த நாள் வைக்க போகிறோம் தம்பி, வைக்கலாமா? சொல்லுங்க, வருவியா அப்படின்னு கேட்டுட்டு தான் வைப்பாங்க. ஏன்னா தாய் மாமா இல்லையா, ஒரு மரியாதை. ஆனால் சண்டே வச்சாங்கன்னா நான் போகிறதே கிடையாது கூடிய வரைக்கும். அதுவும் ஆராதனை முடிஞ்சு ஊழியம் இல்லைன்னா தான், இல்லைன்னா நான் போகிறதே கிடையாது. அல்லேலூயா. நம்ம ஜெபத்திரதவர் கூட அவருடைய நல்ல பையனுக்கு தான் கல்யாணம் வச்சார், கார்டெல்லாம் கொடுத்து தந்தார். போக முடியாது, ஏன்னா அது ஞாயிற்றுக்கிழமை. அல்லேலூயா. அது எப்படி முடியும்? கஷ்டமான காரியம். ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி காரியங்களை வச்சுட்டா நான் போக மாட்டேன். நீங்கள் எப்படியோ, நீங்கள் சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா, ஆவிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் தீர்மானிக்கணும். ஆனால் ரெண்டும் என்ன செய்யும்? போராடிக்கிட்டே இருக்கும். கவனிக்க வேணும். ஆகையால் இந்த இரண்டு வாஞ்சைகளுக்கு இடையே ஜீவிக்க நாம் பிரயாசப்படுகிறதை நாம் காண்கிறோம். ஏனெனில் ஒன்று இந்த பூமிக்கு அடுத்த காரியங்களை வாஞ்சிக்கிறது. சரீரம் என்ன செய்கிறதுங்க? இந்த பூமிக்கு அடுத்த காரியங்களை வாஞ்சிக்கிறது. இன்னொன்று பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை வாஞ்சிக்கிறது. ஆமென். எது அதிகமாக இருக்கு? பூமிக்குரிய காரியங்களை வாஞ்சிப்பது தான் நமக்கு 90% இருக்கு. ஒரு 10% இல்லையா, 90 அங்கே. நான் சில வேளை சொல்லுவேன், அநேகர் உலக காரியங்களும் அதிகமாக ஈடுபடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவ மட்டும் அந்த சோறு சாம்பார் கூட்டு எல்லாம் வச்சுட்டு அந்த ஊறுகாய் இருக்கு பாருங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யாரை போல இருக்காங்க? ஊறுகாய் போல சில பேர் தொட்டுக்கிறாங்க. அவரே நம்முடைய உணவு, அவரே வானத்தில் இருந்து இறங்கி ஜீவப்பா, என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் என்றென்றும் அறியாமல் இருப்பான். அதுதானே நமக்கு தேவை. அல்லேலூயா. பாருங்கள், ஒன்று பூமிக்குரிய காரியங்களை வாஞ்சிக்கிறது, இன்னொன்று எதுங்க? பரலோகத்துக்குரிய காரியங்களை வாஞ்சிக்கிறது. இந்த ரெண்டில் உங்களுக்கு எது அப்படின்னு நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு அதுக்குரிய முடிவை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. என் ஆத்மா எதை வாஞ்சிக்கிறது? பூமிக்குரியதையா, பரலோகத்துக்குரியதா? ரோமர் 7:21 பவுல் சொல்றார் பாருங்க, நன்மை செய்ய விரும்புகிற விருப்பம் என்னிடத்தில் உண்டு, ஆனால் நான் விரும்பாத தீமையை நான் செய்கிறேங்கிறார். நன்மை செய்ய வேண்டும் என்ற வேணும் நம்ம எல்லாருக்கும் இருக்கான், ஆனாலும் விரும்பாத தீமையை நம்ம செய்கிறோம் அப்படின்னு பவுல் சொல்றார். அல்லேலூயா. சர்ச்சுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கத்தான் செய்துங்க. ஆமென். அல்லேலூயா. ஆராதனை விட்டுவிடக்கூடாது என்ற வாஞ்சை விருப்பம் எங்களுக்கு இருக்கு. ஆனால் ஏதோ ஒன்று என்ன செய்கிறது? விரும்பாத தீமையை செய்கிறது. சரிதானா? ஆமென். இப்போ நீங்கள் எப்படின்னு இன்னைக்கு இந்த செய்தியின் மூலமாக ஆராய்ந்து பார்த்துடுங்க. 10 மணிக்கு வரணும்னு தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், ஆனாலும் முடியலை. அல்லேலூயா. அதுவும் அப்படித்தான் இருக்கு. நீ சொல்கிறான் அவன் தான் அப்படிங்க, இவன் தான், எல்லாம் அங்கே தான் ஓட்டையாக தான் இருக்குது. அங்கங்கே எங்கேயாவது ஒரு ஓட்டை இருக்கும், ஏதாவது ஒரு விதத்தில் இருக்கும். அல்லேலூயா. ஆமாம்.
ஆமென். அது அப்படித்தான் பாஸ்டர், நான் 10 மணிக்கு வந்துடணும் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் தெரியுமா? அல்லேலூயா. முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். தூரத்தில் வர்றவங்க 8 மணிக்கு புறப்பட்டு பஸ்ஸு 2 பஸ்ஸை பிடிச்சி கரெக்டாக வந்துடுவாங்க. இந்த 10 நிமிஷத்தில் வரக்கூடிய ரயில் இருக்கு பாருங்க, இவங்க தான் 10 மணி ஆகும்போது தான், ஏன் சீக்கிரம் இட்லியை கொண்டா, 10 நிமிஷம் தான் இருக்குது சீக்கிரம். அப்புறம் ஒரு 10 இட்லி சாப்பிட்றதுக்கு 10 நிமிஷம் போச்சு. அல்லேலூயா. இதான் நம்ம ஜீவியமாக இருக்கு. இன்னைக்கு தேவன் எதுக்கு நம்ம இன்னும் உயர்த்தாமல் இருக்கிறார், இன்னும் ஆசீர்வதிக்காம இருக்கிறார்? உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், வாலாக்காமல் தலையாக்குவேன்னு சொல்லியிருக்கிற, ஏன் ஆக்கல? நம்ம ஜீவியம் தான் யானாதானோன்னு இருக்க. அல்லேலூயா. கவனிங்க அருமையானவர்களே, நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் இருக்கிற, ஆனால் விரும்பாத தீமை செய்கிறோம். ஆகையால் அந்த அனுபவம் உங்களுக்கு எப்பொழுதாவது உண்டாயிருந்ததுண்டோ? உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். ஆமென். அடுத்த காலம் கிறிஸ்தவர்களே ஏதோ தகுதியான ஒரு காரியத்தை செய்ய முயற்சிக்கும் போது, நன்மையை செய்ய நீ பிரயாசிக்கும் போது, அங்கே நீ காண்பாய் ஒவ்வொரு காரியத்திலும் பிசாசு இருக்கின்றதை காண்பார். குறுக்க யார் நிற்கா? பிசாசு வந்து நிற்கான். அல்லேலூயா. பிசாசு ஒவ்வொரு காரியத்திலும் எங்கே நிற்பானான். கிறிஸ்தவர்கள் நல்ல காரியத்தை செய்யணும்னு இருக்கும் பொழுது அங்கே பிசாசு வந்து நிற்கிறான். ஆமென். ஆகையால் அவன் என்ன செய்கிறான் பாருங்கள், ஒவ்வொரு காரியத்திலும் பிசாசு இருக்கின்றதை காண்பாய், இருந்து கொண்டு காரியங்களை வெறுப்பாக்கி போடுவான். நீ செய்ய வேண்டும் என்றிருந்த யாவற்றையும் செய்ய முடியாமல் போக பண்ணுறது பிசாசு. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. பாருங்கள், அதுதான் முக்கியம். ஆகையால் கிறிஸ்தவர்கள் அதை அறிந்திருக்கிறார்கள் என்ற ஒரு நல்ல காரியத்தை தான் நான் சொல்ல முடியும். நீ எதையாவது செய்ய ஆரம்பிக்கும் போது அதை செய்யாமற் பண்ணும்படியாய் ஏதோ எப்பொழுதும் முயற்சிக்கும். ஆனாலும் எப்படியாகிலும் அதை செய்தாக வேண்டும். சரியானது எதுவோ அதை நீ செய்ய முடியாதபடி உன்னை தடை செய்ய முயற்சிக்கின்றது அங்கே இருக்கின்ற அந்த பிசாசு. சரியானதை நம்ம செய்ய முயற்சி பண்ணுறோம், ஆனால் அங்கே எது தடையாக நிற்குது? அந்த பிசாசு தான். அல்லேலூயா. சில பேர் நினைக்க, போன வாரம் சர்ச்சுக்கு போகல, இந்த வாரம் சர்ச்சுக்கு போகலன்னா பாஸ்டர் வருத்தப்படுவார், பாஸ்டர் வந்து ரொம்ப வருத்தப்படுவார், ரொம்ப கோவப்பட்டு பேசிடுவார். ஏதாவது போன வாரம் போகல, இந்த வாரம் எப்படியாவது போகணும் அப்படின்னு நினைப்பீங்க. யாருக்காக வர்றாங்கன்னு எனக்கு புரியல. உங்களுக்குள் ஒரு தாகம் இருக்குமானால் பரலோகத்தின் மேலே அது வாஞ்சியாக இருக்கும். அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, ஒரு நல்ல காரியத்தை நான் சொல்ல முடியும். எதையாவது செய்ய ஆரம்பிக்கும் போது அதை செய்யாமற் பண்ண முடியாது. முடிச்சிட்டோம். பிசாசு அநேக நேரங்களில் நான் பயந்த சுபாவம் உள்ளவர்களை சந்தித்திருக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் ஒரு காரியத்தை செய்ய முயற்சிக்கும் போது அதற்கு 2 பக்கங்களிலும் தடை உண்டாவதை காணும்போது பாருங்க, அநேக நேரங்களில், இது முக்கியமான பாயிண்ட், அநேக நேரங்களில் நான் பயந்த சுபாவம் உள்ளவர்களை சந்தித்திருக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் ஒரு காரியத்தை செய்ய முயற்சிக்கும் போது அதற்கு 2 பக்கங்களிலும் தடைகள் உண்டாவதை காணும்போது, ஒருவேளை இது கர்த்தருக்கு சித்தமில்லை போலும். இப்போ விசுவாசிகள் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? இங்கேயும் தடையாகி போச்சு, அங்கேயும் தடையாச்சு, மாப்பிள்ளை வீட்லேயும் தடையாக போச்சு, பொண்ணு வீட்லேயும் தடையாக போச்சு. ஏன் தெரியுமா? இது கர்த்தருக்கு சித்தம் இல்லை. கர்த்தருக்கு சித்தம்னு யார் சொன்னா உங்களுக்கு? நான் போன வாரம் ஆராதனைக்கு வராத காரணம் கர்த்தருக்கு சித்தம் இல்லை சொல்ல முடியுமா? கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் கர்த்தர் என்ன எப்படியாவது கொண்டு வந்திருப்பார். எப்படி கொண்டார? உன் கால் தான் அங்கே நிற்கி போத, ஓ இஷ்டப்படி காலை போகாமல் விளக்குன்னு சொல்லியிருக்கு இல்லையா? கர்த்தருக்கு சித்தமானா என்னை எப்படியாவது கொண்டு வந்துடுவார். இன்னைக்கு அதுதான், 2 பக்கமும் பிரச்சனை, 2 பக்கங்களிலும் தடைகள் வருது. அங்கேயும் தடை வருது, இங்கேயும் தடை வருது. உடனே நாம முடிவு எடுக்கிறோம், என்னது? கர்த்தருக்கு சித்தமல்ல, அதனால தான் தேவன் தடை செய்து போட்டார். இப்படி சொல்கிறோமா? அநேக காரியங்களில் சொல்கிறோமா சொல்லலையா? கர்த்தருக்கு சித்தமில்லைன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? நாம் சுகமாகுவது கர்த்தருக்கு சித்தம் இல்லையா? கர்த்தருக்கு சித்தம். நாம் ரட்சிக்கப்படுவது கர்த்தருக்கு சித்தம் இல்லையா? கர்த்தருக்கு சித்தம். நாம் பரிசுத்த ஆவியை பெறுவது கர்த்தருக்கு சித்தம் இல்லையா? கர்த்தருக்கு சித்தம்.
நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தருக்கு சித்தம் இல்லையா? கர்த்தருக்கு சித்தம். சும்மா எதுக்கு எடுத்தாலும் இது கர்த்தருக்கு சித்தம் இல்லை, அதான் தடையாகி போச்சு. தடையாத காரணம் என்ன? கண்ட்ரோல் கோபுரத்திலிருந்து அங்கே உத்தரவு வரும்போது நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? சரீரத்துக்கா ஆவிக்குரிய காரியத்துக்கா? அல்லேலூயா. அதனால் அநேகர் இப்படி சொல்லுவாங்களாம், தீர்க்கதரிசி சபையில் இப்படிப்பட்ட ஆட்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அவர் சொல்கிறார். பார்த்தீங்களா, ஒரு காரியத்தை செய்ய முயற்சிக்கும் போது அதற்கு 2 பக்கங்களிலும் தடைகள் உண்டாவதை காணும்போது ஒருவேளை இது கர்த்தருக்கு சித்தமில்லை போலும் என்று சொல்வார்கள். பார்த்தீர்களா, பிசாசு அந்த விதமாக உங்களிடத்தில் பொய்யை சொல்ல அனுமதியாதீர்கள். அது யாரு? பிசாசு தான் உங்களை பொய் சொல்ல வச்சுட்டான். கர்த்தருக்கு சித்தம் இல்லை. நம்ம மக்கள் அப்படித்தான், என்ன ஆனாலும் சரி, ஒரு சின்ன காரியம் நடக்கலையா, அது கர்த்தருக்கு சித்தம் இல்லை, அது கர்த்தருக்கு சித்தம் இல்லை, கர்த்தருக்கு சித்தம் இல்லைன்னு சொல்லி போகிறோம். அது பிசாசுன்னு தீர்க்கதரிசி சொல்கிறார். அது என்னதுங்க? நீங்கள் இப்படி பொய் சொல்கிறதுக்காக பிசாசு உங்களை சொல்ல அவன் வைக்கிறான். ஆமென். அதை அனுமதியாதீர்கள். எதுக்கு எடுத்தாலும் கர்த்தருக்கு சித்தமானு சொல்லக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. முதலாவது காரியம், அது தேவனுடைய சித்தமா இல்லையா என்பதை கண்டறியுங்கள். அது கர்த்தருடைய சித்தம் தானா என்று அறிய வேண்டுமானால் வேதத்திற்குள் வாருங்கள். எங்க வரணும்? வேதத்துக்குள்ள, வார்த்தைக்குள்ள, சத்தியத்துக்குள்ள வந்து பார்க்கணும். இது கர்த்தருடைய சித்தம் தானா என்பதை சோதித்து அறியணும், ஜெபித்து அறியணும். அது கர்த்தருடைய சித்தம் தானா என்று அறிய வேண்டுமானால் வேதத்திற்கு வாருங்கள். உன்னை சரிப்படுத்துகின்ற காரியம் அங்கே இருக்கின்றது. எங்கே இருக்கிறதுங்க? நம்மை சரிப்படுத்துகிற காரியம் இந்த வேதத்தில் இருக்கிறது. நாம் அதனால தான் பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்கிறோம், வல்லமையின் மேலே வல்லமை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம், கிருபையின் மேலே கிருபை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். காரணம், இங்கு தான் நம்மை சரிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் அது தேவனுடைய வார்த்தை. நீ அதை செய்யும்படியாக அது வேதத்தில் இருக்கின்றதா என்று பாருங்கள். ஒரு காரியத்தை செய்யலாம். ஏன்னா இந்த வேத வசனம் என்னது தெரியுமா? இந்த பரிசுத்த வேதாகம் முழுவதும் என்ன வசனங்கள்? தீர்க்க தரிசன வசனங்கள், தீர்க்கதரிசிகள் மூலமாக எழுதப்பட்ட வார்த்தைகள். ஆகையால் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் தேவையா? இங்கே வாருங்கள், வேதத்துக்கு வாருங்கள். இந்த வேதம் தான் தீர்க்க தரிசன புஸ்தகம். தேவன் ஏற்கனவே தீர்க்க தரிசனமா தீர்க்கதரிசிகள் மூலமா பேசியிருக்கிறாரு. எங்கேயாவது ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்றாங்களாமே, அங்க ஓடுவீங்களா? ஓட மாட்டீங்க. அல்லேலூயா. யார் அந்த எஸ்தர்? அங்க 4 பேர் எஸ்தர் இருப்பாங்க. யார் அந்த எஸ்தர்? எழுந்து நில்லுங்கள். 4 பேர் எழுந்து நிற்பாங்க. ஆமென். இன்சியல் என்ன? ஏ உன்னைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் சொன்னா சரியா இன்சியல் சொல்ல மாட்டாரா? தீர்க்கதரிசி பிரணாம் மூலமா தெளிவாக சொன்னார். நீ அதான் யார் அந்த எஸ்தர்? நீ நிறைய பேர் தீர்க்கதரிசனம் அதை சொல்ற, அதுக்கு ஒரு கூட்டம் ஓடுது. என்னதான் சொன்னாங்க? அந்த அக்கா சொன்னாங்க, என்னதான் சொன்னாங்க? இப்போ இவங்க 4 பேரும் சண்டை போடுவாங்க. என்னதான் 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 என்னப்பா அங்கே சண்டை? இது தீர்க்கதரிசனம் ஒழுங்காக சொல்லலாம், இனிஷியலாக சொல்லண்டாமா? அல்லேலூயா. தேவன் அப்படி செய்வாரா? இல்லை. அவர் பேசினால் தெளிவாக பேசுவார். இன்னைக்கு ஜனங்கள் தீர்க்க தரிசனங்களை நம்பி ஏமாந்து போகிறார்கள். இந்த வேதாகமம் முழுவதும் தீர்க்க தரிசன வார்த்தை. இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களை வாசிக்கிறவன், கை கொள்ளுகிறவன் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறார். ஆனால் உங்களுக்கு ஏதாவது தீர்க்க தரிசனம் வேணுமா? வேதத்துக்குள்ள வாங்க, இங்கிருந்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். ஆகையால் உதாரணமாக சொல்ல வேண்டுமானால், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை வாஞ்சிப்பதை குறித்து அநேக நேரங்களில் நான் பரிசுத்த ஆவி வேண்டும் என்று நாடினேன். இங்கே ஒரு கூட்டம் இருக்கு. பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு என்ன செய்வார்களாம்? பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை வாஞ்சிப்பதை குறித்து, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அநேகர் வாஞ்சிப்பதை குறித்து அநேக நேரங்களில் நான் பரிசுத்த ஆவி வேண்டும் என்று நாடினேன். என்னால் அதை பெற்றுக்கொள்ள முடியலை. அது எனக்குள்ளது என்று என்னால் நம்ப முடியலை. அதற்காக நான் பிரயத்தனம் பண்ணும் போதெல்லாம் நான் சுகமாகி விடுகிறேன். நான் ஜெபத்தில் போய் உபவாசிக்கும் போது நான் வியாதியாகிறேன். நான் இரவு முழுவதுமாக அல்லது தொடர்ந்து ஆமென் காத்திருந்தால், அல்லேலூயா,
பாருங்கள், கவனிங்க. ஆகையால் இரவு முழுவதாக தொடர்ந்து காத்திருந்தால் நான் தூங்கி விடுகிறேன், என்னால் எழும்பவே முடியல என்று சொல்லுகிறவர்களை நான் கண்டிருக்கிறேன். பார்த்தீங்களா, தீர்க்கதரிசி இப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் பார்த்துருக்காரு. நினைவு இருக்கட்டும், அது பிசாசு. ஏனென்றால் நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக நோக்கமாக இருக்கிறது. ஆமென். வேண்டும் என்கின்ற யாவருக்கும் அது உள்ளது. ஆமென். நான் பரிசுத்த ஆவியை பெறுவதற்காக தேவ சமூகத்தில் ஜெபித்தேன், காத்திருந்தேன், உபவாசம் இருந்து ஜெபித்தேன், இன்னும் கிடைக்கல. ஏன் தெரியுமா? அது கர்த்தருக்கு சித்தம் இல்லை. அப்படியே அநேகர் சொல்றாங்க, கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் எனக்கு தருவாருங்க. எங்க தாகம் உள்ளவன் மேல தாங்க தண்ணீர் ஊத்துவாரு. ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை எனக்கு தரலன்னா அந்த இடத்த விட்டு எழுந்து போக மாட்டேன்னு வைராக்கியமா நான் இருந்தவன். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதற்கு தான் இன்னைக்கு வந்திருக்கிறேன், அதை எனக்கு தாரும். ஏன்னா மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இது வாக்குத்தத்தம். எப்படி பரிசுத்த ஆவி நமக்கு தராமல் இருக்க முடியும்? நீங்க வாஞ்சிக்கணும், தாகம் இருக்கணும். தாகத்தோடு தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு வரணும். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பாயிண்ட் டு பாயிண்ட் அல்ல, டைம் கிடைக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்தில் ஆண்டவர் எனக்கு அந்த பரிசுத்த ஆவி தார். ஏன்னா பரிசுத்த ஆவியாக முத்திரை இல்லைன்னா நான் எடுத்துக்கொள்ளப்படுறதில்ல, போக முடியாது. நீங்கள் 20 வருஷம் சபைக்கு வந்தாலும் பரவாயில்லைங்க, பரிசுத்த ஆவியின் தேவனுடைய முத்திரையை நம்ம தரித்துக்கொள்ளனா நாம் எடுத்துக்கொள்ளப்படுறதில்ல, இழந்து விடுவோம். ஆமென். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. நான் கேட்டு தான் பார்த்தேன், நான் ஜெபம் பண்ணி தான் பார்த்தேன், நான் உபவாசம் இருந்தான் பார்த்தேன், காத்திருந்தான் பார்த்தேன், ஆனால் எனக்கு இன்னும் கிடைக்கல. காரணம், அது தேவனுடைய சித்தம் அல்ல, எனக்கு தருவது தேவ சித்தம் அல்ல. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். என்னங்க பொய் சொல்றீங்க? உங்களை பொய் சொல்ல வைப்பது பிசாசு. தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக இருக்கிற எதுவுமே என்னவா இருக்கிறது? பிசாசா இருக்கிறது. எனக்கு அது வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நீர் எனக்கு தாரும், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன். நீர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தரலன்னா நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். அப்படி தீர்க்கமா ஒரு தாகமா வந்து நீங்க ஜெபித்து பாருங்க, தேவன் பரிசுத்த ஆவியுடைய வல்லமை ஊற்றுவார். அல்லேலூயா. கவனிங்க பிரியங்களே, அநேக நேரங்களில் நீ காண்கிறது என்னவென்றால், தெய்வீக சுகத்திற்காக நீ கூட்டங்களில் ஜெபித்து கொள்ளும் போது அடுத்த நாள் உன்னுடைய நிலைமை ஜெபித்து கொண்ட நாளுக்கு முந்தின நாள் இருந்ததை விட மோசமாக இருக்கும். சுகமளித்தல் ஆராதனைக்காக ஜெபிக்க வர்றீங்க, ஆமென், ஜெபித்த பிற்பாடு முன்பு இருந்ததை விட இன்னும் சரீரத்தில் மோசமான நிலைக்கு போயிடுமா? அப்படி இருந்தால் அது வேறொன்றும் அல்ல, தேவன் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதத்திலிருந்து உன்னை தூர கொண்டு போக முடியாய் செய்கின்ற பிசாசின் முயற்சியாய் அது இருக்கிறது. பார்த்தீங்களா? சுகமளித்தல் அவர் வாக்கு பண்ணியிருக்காரா இல்லையா? நேற்று நல்லா இருந்தேன், ஜெபம் பண்ண பிறகு இன்னும் மோசமாயிட்டேன். அப்படி நீங்கள் சொல்கிறீங்களா? எத்தனை மோசமானாலும் சரி, சுகமளிப்பவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் தான் என்னை சுகமளிக்க முடியும். காரணம், கல்வாரி சிலுவையில் என்னுடைய பாவம், சாபம், வியாதி, பலவீனம் எல்லாத்தையும் அவர் சுமந்து தீர்த்துட்டார். அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். நீங்கள் ஜெபித்த பிற்பாடு உங்கள் நிலைமை மோசமானாலும் சரி, அந்த விசுவாசத்தில் நீங்கள் பின்வாங்க மாட்டீங்க. ஏன்னா அவர் சுகமளிப்பவர் என்பதை நீங்கள் விசுவாசிக்கல. அவர் சுகமளிப்பவர் என்பதை நீங்கள் விசுவாசிக்கலைன்னா, ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால் கூட நல்லா இருந்தேன், ஜெபம் பண்ண பிறகு இன்னும் மோசமாயிட்டேன் அப்படின்னா புலம்புறேன்னு காரணம், உங்களுக்கு சுகமளித்தல் மேலே என்ன இல்லை, விசுவாசம் இல்லை என்றதான் அர்த்தம். அல்லேலூயா. ஆகையால் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதத்திலிருந்து உன்னை தூர கொண்டு போக முடியாய் செய்கின்ற பிசாசின் முயற்சியாய் இது இருக்கிறது. ஆமென். நீ ஜெபம் பண்ண முன்னால் நல்லதானே இருந்த, நீ ஜெபம் பண்ணி பாஸ்டர் உன்னை தலையில் வச்சு ஜெபம் பண்ணாரா, இப்போ உன் சரீரம் ரொம்ப மோசமாக போச்சு, நீ ஏன் பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ண? ஜெபம் பண்ண முன்ன நல்லா தானே இருந்த. இது யார் வேலை? பிசாசுடைய வேலை. ஆமென். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பிசாசுகிட்ட தான் போராடிக்கிட்டு இருக்கிறோம், தெரியுமா? அல்லேலூயா. அவனுக்கு நீங்கள் செவி கொடுக்காதீர்கள், எப்பொழுதும் தொடர்ந்து முன்னேறி போங்கள். ஆமென். அல்லேலூயா.
அந்த யோசுவாவை என் நினைவுக்கு வருகிறது. யோசுவாவே, மோசேயே, நாங்கள் தேசத்தை சுதந்திரித்து சுற்றி பார்த்து விட்டு வந்தோம். அங்கே செழிப்பான தேசம்தான். ஆனால் அங்கே ராட்சதர்கள் போன்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை வெற்றி பெறுவது முடியாத காரியம். அவர்கள் நம்மை கொண்டு போட்டு விடுவார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு எதில் விசுவாசம் இல்லை? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் கொடுப்பேன்னு சொன்ன தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பேரில் அவளுக்கு விசுவாசம் இல்லை. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ தேவ பிள்ளைகள் உங்க சொந்த முயற்சியில் நீங்க எதையாவது சாதிக்கலான்னு பாக்குறீங்க. ஓ, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. சொந்த முயற்சியில, சரீர முயற்சியில நான் அதை செய்வேன், இதை செய்வேன், அதை செய்வேன், முடியவே முடியாது. இயேசுவே சொன்னார், என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னார். இயேசு இருக்கணுங்க. இயேசு தாங்க எல்லாத்தையும் செய்யணும். ஆமென். அந்த நிலைக்கு வந்துருங்க. இயேசு தான் என் வாழ்க்கையில எல்லாம் செய்ய முடியும். என்னால் எதுவும் முடியாது. ஆமென். ஆமென். என்னாலாகும் என்று நான் எண்ண என்னிலே தகுதி இல்லை. என்னாலே ஆகும் என்று நான் எண்ண என்னிலே தகுதி இல்லை. தேவாவும் மாலை அன்றி யாதொன்றும் செய்ய என்னாலே கூடாதையா. தேவாவும் மாலை அன்றி யாதொன்றும் செய்ய உன்னாலே கூடாதையா. மெய்யான திராட்சை இயேசுவே உம்மில் கொடியாய் நிலைத்திருப்பேன், நானும் நல்ல கனி தரவே. அல்லேலூயா. என்னால் ஆகும்னு சொல்லவே முடியாதான். நான் எந்த முயற்சி செய்தாலும் அது தோல்விதாகும். ஆனால் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். ஆமென். ஆகையால் எப்பொழுதும் தொடர்ந்து முன்னேறி போங்கள். நாம் தாகத்தை பார்ப்போம். உண்மையாகவே தாகம் இயற்கையானதா என்று பார்ப்போம். நான் அப்படி செய்யவே இல்லை, நான் நினைக்கிறேன் அது கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டும் என்கின்ற அவர்களுக்கு மட்டும்தான் என்று ஜனங்கள் என்னிடம் சொல்லி இருக்கின்றனர். இல்லவே இல்லை, அது தவறானது. அது உண்மையாகவே ஒவ்வொரு மனித வர்க்கத்துக்கும் தொடர்புள்ள ஒன்றாகும். தாகம் எல்லாருக்கும் இருக்கு. கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் தாகம் இல்லைங்க. இந்த உலக பிரகாரமான எல்லா நபர்களுக்கும் என்ன இருக்கு? தாகம் என்ற ஒன்று இருக்கிறது. அது நிச்சயமாக உண்மை. நாம் இந்த தேசத்திற்கு ஆதி நாட்களில் வந்தபோது இங்கே நாம் அஞ்ஞானிகளை கண்டோம். அந்த இந்தியர்கள் அந்த நாளிலே அவர்கள் அந்நியராய் காணப்பட்டாலும் அவர்கள் சூரியனையோ அல்லது எதையோ வணங்கி வந்தார்கள். இந்தியர்கள் எதை வணங்கினாங்க? நம்ம குறித்து தான் சொல்றார். ஒரு காலத்தில் நாம் எதை வணங்கினோம்? சூரியன். அல்லேலூயா. சூரிய பகவான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காற்று பகவான், வாயு பகவான். வருண பகவான் அப்படின்னா மழை. மழை பெஞ்சுன்னா அதை வருண பகவான்னு கும்பிடுவான். காற்று வந்தாச்சுன்னா வாயு பகவான்னு கும்பிடுவான். சூரிய பகவான். அல்லேலூயா. இதைத்தான் நம்ம இந்தியாவை வணங்கிக்கிட்டு இருந்தது. அது என்ன தீர்க்கதரிசிக்கு தெரியும். ஆகையால் நாம் அந்த இந்தியர்கள் அந்த நாளிலே அவர்கள் அந்நியராய் காணப்பட்டாலும் அவர்கள் சூரியனையோ அல்லது எதையோ வணங்கி வந்தார்கள். அவர்கள் மனிதர்களாய் இருந்த மட்டில் அவர்களுக்குள்ளாக ஏதோ ஒன்று இருந்தது. ஒரு இயற்கையான தாகம் எங்கேயோ தேவன் வேண்டுமென்று அழைக்கின்றது. ஆமென். அவர்கள் ஜீவனுள்ள தேவனை அறியல. ஆனால் அவர்களுக்குள்ள என்ன தாகம் இருக்கு? தேவன் யார் என்பதை கண்டுகொள்வதற்கான ஒரு தாகம் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் எந்த வழியிலேயாவது தேவனை கண்டுகொள்ள முடியுமா? அது சூரியன் நமஸ்காரம் செய்தால் அந்த தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அதுதான் காரியம். ஜனங்கள் இன்னைக்கு விக்கிரகங்களை எல்லாம் உண்மை என்று நம்பி அதற்காக எவ்வளவு தாகத்தோடு செல்கிறார்கள். ஆமென். ஒரு சகோதரி இங்கிருந்து காலில் சப்பல் கூட போடாம திருச்செந்தூருக்கு நடந்து போய் சாமி கும்பிட்டு வராங்க. என்ன, அவர்களுக்குள் ஒரு தாகம் இருக்கிறது. தாகம் இல்லாத போவானா? தாகம் இல்லாமல் போக முடியுமாங்க? மலை கோயிலுக்கு ஏறி ஏறி போகணும். அந்த இருமுடியை தலையிலேயே பிடிச்சிக்கிட்டு போகணும். ஆமென். நம்மெல்லாம் கைவீசி நடந்து பழக்கப்பட்டவங்க. ஆனால் 2 கையை வந்து அங்கே பிடிச்சிக்கிட்டு போனோம். அங்கே ஒரு தாகம் இருக்கிறது. இருக்கா இல்லையா? நிச்சயமாக அந்த தாகம் இருக்கிறது.
அந்த தாகத்தில் தான் எப்படியாகிலும் இறைவனை காண வேண்டும் ஒரு தாகம் அங்கே இருக்கிறது. ஆனால் அதனுடைய வழி தான் சரியில்லை. புரிகிறதா? அல்லேலூயா. ஆகையால் ஏதோ ஒன்று அங்கே இருந்தது. ஒரு இயற்கையான தாகம் எங்கேயோ தேவன் வேண்டுமென்று அழைக்கின்றது. அல்லேலூயா. பாருங்கள், அது ஏதோ இயற்கையானது. தேவனை பற்றின ஒரு தாகம் உண்டாவது இயற்கைக்கு மாறானது அல்ல, அது இயற்கையானது. எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு விதத்தில் தெய்வத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. அவர்கள் செல்லக்கூடிய வழி வேறு விதமாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு தாகம் இருந்தால் தானே போக முடியும். இங்கேருந்து மெக்காவுக்கு போகிறாங்க, அங்கே எவ்வளோ கூட்ட நெரிசலில் அநேகர் சாகிறாங்களே. ஆமென். அவங்க எங்கெங்கெல்லாமோ போகிறாங்க. தாகம் இல்லாதவன் போவான் ஐயா. நான் சொல்கிறேன், தாகம் இல்லாதவன் சர்ச்சுக்கே வர மாட்டான். தாகம் இல்லாத எங்கே வர மாட்டான். ஆனால் அந்த ஜனங்களுக்கு என்ன இருக்கு? தாகம் இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, நம்ம ஜெயராணி அம்மா நடந்தே போனாங்களாம். 50 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். நம்ம போவோமா? அடுத்த வாரம் யார் வருவா? நடந்தே இங்கேருந்து அங்கே போவோம். யார் கை தூக்க பார்க்கலாம்? நடந்தே போகணும். அந்த தாகம் நம்மகிட்ட இல்லைங்க. நம்மை விட அதிகமான தாகம் அங்கே இருக்கிறது. இங்கேருந்து வேளாங்கண்ணிக்கு நடந்து போகிறவங்க இங்கே இருக்கிறாங்க. அந்த திருவிழா சமயத்தில் சிவலபுரி ரோட்டில் அநேகர் தெரியும். இங்கேருந்து ஒரு காவி சட்டையும் காவி வேஷ்டியும் கொடுத்துக்கிட்டு நடந்தே போகிறாங்க இங்கேருந்து வேளாங்கண்ணிக்கு. ஆமே. நீங்கள் நடந்து எங்கே போகட்டா? ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து சர்ச்சுக்கு வாங்கலாம். பஸ்ஸு வருமானு பார்த்துக்கிட்டு இருந்தேன், பஸ்ஸு வரல, அதனால் நான் சர்ச்சுக்கு வர முடியல. ஏன் பஸ்ஸை பிடிச்சா வேளாங்கண்ணிக்கு போனோம்? பஸ்ஸை பிடிச்சா திருச்செந்தூருக்கு போனாங்க. அவர்களிடத்தில் இருக்கிற தேவனை காண வேண்டும் என்ற வாஞ்சை கூட இன்னைக்கு விசுவாசிகளுக்கு இல்லைங்கிறேன் நான். அரைந்து பாருங்க, இருக்கா இல்லையா? இருக்காங்க. இருந்தேன்னா நீங்கள் நடந்து வருவீங்க, நடந்தே வருவீங்க. எதுக்கு பஸ்ஸு? ஆமேன். ஏன் நான் வாக்கிங் போகிற தூரத்தை விட நீங்கள் அதிகமாக நடந்துட போகிறீங்க? 4 கிலோமீட்டர் நடக்கிறேன்னா. அல்லேலூயா. ஒரு நாள் இங்கேருந்து புறப்பட்டு அப்படியே வாக்கிங் போனேன். நேராக எங்கே போயிட்டேன்? அந்த தூத்துக்குடி பைபாஸ் ரோடு பக்கத்தில் கொஞ்சம் முன்னாடி ஒரு மினர்வா இது இருக்குது, பேக்கரி. அங்கே போனேன். அங்கேருந்து போன் அடிக்கேன். ஏம்மா வாக்கிங் அங்கே வந்துட்டேன், உங்களுக்கு என்ன வேணும்? கேக் வாங்கிட்டு வாங்க நினச்சி பேரப்பிள்ளைகள். அங்கேருந்து கேக்கை வாங்கிட்டு மறுபடியும் வந்து சேர்ந்தேன். அல்லேலூயா. எங்கே வரைக்கும் நடக்கணுமோ அங்கே நடந்துக்கிட்டே தான் இருப்பான். ஐயா உங்களுக்கு வயசாகிட்டு போகுதா? இப்போ நடக்க முடியுதா? நடக்கிறத பாருங்கள், என் கூட நீங்கள் நடக்க முடியாது. அது என்ன? ஒரு தாகம். எல்லாவற்றிலும் நமக்கு என்ன இருக்கணும் பிரியமானவர்களே? ஒரு தாகம் இருக்க வேண்டும். தாகம் இருக்கிறவர்கள் தான் ஜீவ தண்ணீரை பெற்றுக் கொள்வார்கள். அல்லேலூயா. அது மிக முக்கியமானது. ஆகையால் கவனிக்க வேண்டும். ஏதோ இயற்கையானது தேவன் பற்றின ஒரு தாகம் உண்டாவது இயற்கைக்கு மாறானது அல்ல, அது இயற்கையான ஒரு காரியம். எல்லா மனிதர்களுக்கும் அந்த தாகம் என்று ஒன்று இருக்கிறது. நீ அவசியம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவன் அந்த வண்ணமாய் உன்னை உண்டாக்கி இருக்கிறார். எல்லாருக்கும் என்ன இருக்குங்க? தாகம் இருக்கு. ஒரு காலத்தில் நம்ம விக்கிரகத்தை வழிபடுறதுக்கு நம்ம போகலையா? ஆமேன். எவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு போனோம். அன்றைக்கு போனோம், சரிதான். இன்றைக்கு ஏன் நம்மளால வர முடியல? அதான் கேள்வி. அப்போ விக்கிரகத்தின் ஆவியை விட தேவனுடைய ஆவி என்ன கீழையா இருக்காரு? அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, விக்கிரகத்தை வழிபடக்கு எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறாங்க ஜனங்கள். நாம இருந்த ஒரு காலத்தில். ஆமேன். சப்பரத்தை தூக்கிட்டு இரவு முழுவதும் சுத்தினவன் நான் கூடங்குளம் ஊரில். அவ்வளோ வைராக்கியம் இருந்தது. இப்போது அதை விட வைராக்கியமும் வாஞ்சையும் தாகமும் அதிகமாக இருக்கணும். இல்லைன்னா அங்கே ஏதோ சம்திங் இஸ் ராங், ஏதோ தவறு இருக்கிறது. ஆமேன். ஆகையால் பிரியமானவர்களே, அது இயற்கையான ஒரு காரியம், நீ அவசியம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். தேவன் அந்த வண்ணமாய் உன்னை உண்டாக்கி இருக்கிறார். அது ஏதோ மனுஷிகத்திற்கு மேம்பட்டதல்ல, அது வெறுமனே எல்லா மனுஷனிடத்தில் காணப்படுகிற ஒரு பொதுவான காரியம்தான் தாகம். அது ஏதோ ஒரு சில ஜனங்களுக்கு மட்டும் விசேஷமானதல்ல. நான் பார்த்திருக்கிறேன், அவர்கள் அவ்வளவு ஜெபஜீவியம் செய்கிறார்கள். எப்பொழுதும் வீட்டின் கூரை மீது இருந்து கொண்டு தேவனை துதிக்கிறார்கள். அப்படி எனக்கு இருக்கக்கூடாதா என்று நான் வாஞ்சிக்கிறேன் பாருங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நீ அந்த விதமாக உணர்கிறதற்கு காரணம் உனக்குள்ளாக இருக்கின்ற தாகம்தான். பார்த்தீங்களா?
அந்த தாகம் ஒன்று இருக்கிறதுனால எல்லாருக்கும் பொதுவானது, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்லை. ஆமென். கிறிஸ்தவர்கள் ஜீவனுள்ள தேவனை கண்டு கொண்டார்கள். ஆனால் அவங்க கண்டுகொள்ளலை. ஆனாலும் அந்த தெய்வ நம்பிக்கை என்பது அவர்களுக்கு இருக்கிறது பாருங்க. அவர்கள் நாம் குறை கூற முடியாது. நம்ம அதை செய்ய மாட்டோம். செப்பல் இல்லாமல் திருச்செந்தூர் வரைக்கும் யார் போவா? ஆமென். எந்த விசுவாசியும் நடப்பாங்க? சொல்லுங்க, கை தூங்க பாப்போம். இப்போ யாருக்கு தாகம் அதிகம்? அவங்களுக்கு தான் அதிகம். அதனால என்ன இருக்கு, இது நம்ம ஆண்டவர். இது யாரா? நம்ம ஆண்டவர். ஒரு நாள் சர்ச்சுக்கு வரலன்னா கோபம்லாம் படமாட்டார். நம்மளே சாக்கு போக்கு சொல்லிவிடும். அல்லேலூயா. கவனிக்க வேண்டும். ஆகையால் எப்பொழுதும் அது எப்படி இருக்கக்கூடாது, நீ அந்த விதமாக உணர்கிறது காரணம் உனக்குள்ளாக இருக்கின்ற தாகம்தான். அது ஒரு இயற்கையான காரியங்க, எல்லா மனுஷர்களுக்கும் உண்டு. கிறிஸ்தவர்கள் மாத்திரம் என்றல்ல, தேவனை பற்றிய தாகம் உண்டாவது எல்லா மனுஷருக்கும் உள்ளது. ஆனால் அவங்களுடைய தாகத்தை வேறு வேறு வழிகளில் அவங்க தீர்க்கிறாங்க. தேவனை தேட வேண்டும் என்ற வாஞ்சையில் வெவ்வேறு விதமான வழிகளில் அவர்கள் தேடுகிறார்கள். தேவன் இல்லை என்று யார் சொல்லுகிறாள்? மதிகடன் தான் சொல்லுவான். கடவுளே இல்லை, அவன் மதிகடன் பைபிள் சொல்லுது. கடவுள் இல்லை என்று சொன்னால் அவன் யாரா? மதிகடன். ஆனால் மற்ற ஜனங்கள், மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் கடவுள் இல்லைன்னு சொல்லலை. கடவுளை தேடுறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணுறாங்க, பிரயாசப்படுறாங்க. ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது நாம் இயற்கையான தாகத்தை குறித்து முதலாவதாக நாம் பார்ப்போம். இயற்கையான ஒரு தாகம், ஒரு எடுத்துக்காட்டாக தண்ணீர் தாகத்தை குறித்து பார்ப்போம். தாவீது இங்கே சொன்னது போன்று தண்ணீரின் மேல் தாகம், தண்ணீரின் பேரில் தாகம். தண்ணீர் தாகம் சரீரத்திற்கு அவசியமாக இருக்கிறது. சரீரத்துக்கு தண்ணீர் அவசியமாக இருக்கிறது. அந்த தாகத்திற்கு நீ தண்ணீர் அளிக்கவில்லை என்றால் மாண்டு போவாய். சரிதானா? தண்ணீர் தாகம் நமக்கு வருது. இயற்கையாக வருதா, செயற்கையாக வருதா? இல்லை தாகத்தை நீங்களாக உண்டு பண்ணுறீங்களா? இல்லை தன்னால் வருதா? இயற்கையாகவே தேவன் நமக்குள்ளே வைத்ததுக்கு ஒரு தாகம். ஆமென். இப்பொழுது நாம் குறிப்பிட்ட நேரத்துக்கு பிற்பாடு நான் வறண்டு போகிறது, என்ன செய்கிறோம்? அப்படியே நம்ம தண்ணீரை எடுத்து குடிக்கிறோம், தாகம் தீர்க்கப்படுகிறது. ஆமென். ஆகையால் அந்த தாகத்திற்கு நீர் தண்ணீர் அளிக்கவில்லை என்றால் மாண்டு போவாய். தெரியுமா? அல்லேலூயா. நம்முடைய உடலில் எத்தனை சதவீதம் தண்ணீர் இருக்குது தெரியுமா? யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. அது தெரிஞ்சா ஏன் இந்த சபைக்கு வாரேன்? ஆமென். அல்லேலூயா. அதிகப்படியான தண்ணீர் நம்மகிட்ட கிட்டத்தட்ட சொல்லவங்க 90% நம்ம சரீரத்தில் எல்லா பக்கத்துலேயும் தண்ணீர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால தான் நாம் தண்ணீர் குடியாமல் உபவாசம் அதிகமாக இருக்க முடியாது. அதே மீறி நீங்கள் தண்ணீர் குடியாமல் உபவாசம் இருந்து தேவனிடத்தில் ஜெபிக்கிறீங்கன்னா தேவன் உடனடியாக இறங்கி வருவார். உங்கள் கையில் தான் இருக்குது. தேவனை வரவழைக்கணுமா உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் 3 வேளைக்கு 4 நேரம் தன்னிட்டு தேவனை எங்களை கண்ணோக்கி பாரோம். என்னுடைய ஜெபம் அவங்கள கண்ணோக்கி பார்க்காதே ஆண்டவரே, அப்படி தான் நான் சொல்லுவேன். பார்த்து தான் இப்படி கெட்டு போகிறாங்க. அல்லேலூயா. உபவாசம் வேணும், மஸ்ட்டு. ஆமென். ஆகையால் சரீரத்துக்கு தண்ணீர் அவசியமாக இருக்கிறது. அந்த தாகத்திற்கு நீ தண்ணீர் அளிக்கவில்லை என்றால் நீ மாண்டு போவாய். சரீரம் தண்ணீர் இல்லாமல் வறண்டு போகும், நீ ஜீவிக்க மாட்டாய். அந்த தாகத்திற்கு உன்னால் தண்ணீர் கொடுக்க முடியவில்லை என்றால், அந்த சரீரத்தின் இயற்கையான தாகத்தை நீ தீர்க்க முடியவில்லை என்றால் சீக்கிரத்தில் அழிந்து போவாய். நம்முடைய சரீரத்துக்கு என்ன கொடுக்கணும்? தண்ணி கொடுத்தாகணும். ஆமென். இல்லைன்னா நாம் அழிந்து போவோம். ஆமென். அல்லேலூயா. நீ அதிக நாட்கள் ஜீவிக்க மாட்டாய். தண்ணீர் இல்லாமல் நீ ஜீவிக்கக்கூடிய நாட்களை விட அதிக நாட்கள் நீ ஆகாரம் இல்லாமல் ஜீவிக்கலாம். கவனிங்க, தண்ணீர் இல்லாமல் அதிக நாள் ஜீவிக்க முடியாது. ஆனால் ஆகாரம் இல்லாமல் அதிக நாட்கள் ஜீவிக்கலாமா? எது முக்கியத்துவம் வாய்ந்தது? தண்ணீர். ஆகாரத்தை விட மேன்மை அது தண்ணீர். ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார். நாமும் அநேக நாள் என்ன செய்கிறோம்? ஆகாரம் இல்லாமல் இருக்கிறோம்.
ஆனால் தண்ணீர் குடித்து கொண்டு எத்தனை நாட்கள் நாம் உபவாசம் இருக்கிறோம். ஆனால் தண்ணீர் குடியாமல் உபவாசம் இருக்கிறது அதிகபட்சம் 3 நாட்கள். ஆமென். எஸ்தர் புசியாமலும் குடியாமலும் 3 நாட்கள். அப்போ சொன்ன பவுல் புசியாமலும் குடியாமலும் 3 நாட்கள். இப்படி அநேகரை நம்ம பார்க்குறோம். 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் நீங்கள் தண்ணீர் குடியாமல் நீங்கள் இருக்க முடியும். ஆனால் தண்ணீர் ஆகாரம் இல்லாமல் இருந்தால் அநேக நாட்களாக நீங்கள் இருக்க முடியும். தண்ணீர் குடித்து ஆகாரம் இல்லாமல் இருந்தால் அநேக நாட்கள். ஆமென். அது ஒரு அப்போ தண்ணீர் முக்கியத்துவம் பெறுகிறது. பாருங்கள், இப்பொழுது ஒரு காரிக்கிறேன். உன்னுடைய சரீரம் உனக்கு ஏன் தாகம் உண்டாகிறது? உன்னுடைய சரீரம் உயிராய் இருக்கின்ற ஏதோ தேவையாக இருக்கின்றது என்று உனக்கு காண்பிக்க இந்த சரீரம் உயிராய் இருக்க தண்ணீர் அவசியமாக இருக்கிறது. நீ 80% தண்ணீரும் எண்ணெயுமாய் இருக்கிறாய். பார்த்தீங்களா? தீர்க்கதரிசிகள் சொல்லிட்டார். உங்கள் கேள்விகளுக்கு பதில், நம்முடைய கேள்விகளுக்கு பதில் என்ன? 80% நம்முடைய சரீரத்தில் தண்ணீர் இருக்குதான். நமக்கு ஆகாரத்துக்கு என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா? 1 ஜான் வயிறு. நம்ம அதை என்ன சொல்லுவோம்? 1 ஜான் தானே இருக்கு, இல்லை 2 ஜான் இருக்கா சில பேருக்கு? ஆமென். நம்ம எல்லாத்துக்கும் 1 ஜான் வயிறுன்னு சொல்லுவோம். ஆனால் தண்ணி இங்கெல்லாம் இருக்கு. சரீரம் முழுவதும் இருக்கிறது. சரீரம் முழுவதும் தண்ணி இருக்கிற 80% தண்ணி இருக்குதான். அப்போ இந்த 1 ஜான் வயிற்றுக்கு நம்ம ஆகாரம் கொடுக்கலனாலும் வாழ முடியும். ஆமென். ஆனால் சரீரம் முழுவதும் இயங்கக்கூடிய தண்ணீர் நம்ம கொடுக்கல அப்படின்னா நாம் உயிர் போய்விடும். ஆமென். அது எதுக்கு அடையாளம் தெரியுமா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு அடையாளம். நீங்கள் தண்ணீர் குடியாமல் இருந்தால் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே முடியாது. அது என்ன? ஜீவ தண்ணீராக இயேசு கிறிஸ்து. அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தில் அனுதினம் நிரம்பி பாருங்க. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தில் நிரம்பி நிரம்பி கர்த்தரை தூத்து பாருங்க. அல்லேலூயா. அதுதான் நம்மை வாழ வைக்கும். அல்லேலூயா. பாருங்கள், நான் சொன்னது போன்று இதை குறித்து 80% தண்ணீர் எண்ணெயுமாய் இருக்கிறாய். ஆகவே நீ உயிரோடு இருக்க இப்படி மூல ஆதாரங்களை எடுத்துக்கொள்ளாதன்னு வேண்டும். நான் சொன்னது போன்று இதை குறித்து நீ அலட்சியமாய் இருப்பாயானால் நீ அழிந்து போவாய். பார்த்தீங்களா? தண்ணி இல்லைன்னா முடிய முடியாது. ஆமென். பாருங்க, பைபிளில் இருக்குது வருஷம். ஆகார் தன்னுடைய மகனாக இஸ்மவேலை கூட்டிகிட்டு போயிட்டான் வனாந்தரத்துக்கு. அங்கே என்ன இல்லை? தண்ணி இல்லை. கொண்டு போன தண்ணீரெல்லாம் காலி ஆயிட்டு. ஆமென். கொண்டு போன தண்ணீர் எல்லாம் காலி ஆயிட்டு. ஓ, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறாள். பிள்ளை சாக கிடக்கிறானே. பார்த்தீங்களா? தண்ணீர் இல்லை என்றால் நாம் என்ன செய்வோம்? செத்து போவோம். அவ்வளவு முக்கியத்துவம் தண்ணீர் நம்முடைய சரீரத்துக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கை பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லை என்றால் நாம் என்ன செய்வோம்? ஆவிக்குரிய மரணத்துக்குள்ளே போயிடுவோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காதீங்க. அல்லேலூயா. அது ஆவிக்குரிய மரணம். சரீர மரணம் எதனால் உண்டாகிறது? தண்ணீர் குடிக்காமல் இருந்தால் உண்டாகும். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாள் ஆகார். கர்த்தர் வனாந்தரத்தில் நீரூற்று உண்டு பண்ணான். ஆமென். அல்லேலூயா. அவன் என்ன செய்தான்? தன் பிள்ளைக்கு கொடுத்தான். அந்த உயிர் திரும்பவும் அவனுக்குள்ளே வந்ததான். தண்ணீர் குடித்தா அவர். அப்போ தண்ணீருக்கு எவ்வளோ முக்கியத்துவங்கிறதுக்கு அவனுங்க. அல்லேலூயா. உலகத்தில் தண்ணீர் இல்லாமல் நம்ம யாருமே வாழ முடியாது. அல்லேலூயா. பாருங்கள், அதுதான் காரியம். சிம்சன் அப்படி தான் 1000 பெலிஸ்தீரை கழுதையின் தாடை எலும்புகளால் அடித்து நொறுக்கி போட்டு அவனுக்கு தாகமாக இருந்தது. ஆமென். அவன் தண்ணீர் குடிக்கிற பொழுதே அவனுடைய ஜீவன் அவனுக்குள் வருகிறது. தண்ணீர் குடிக்கும் பொழுது நாம் ஆசுவாசம் ஆகிறோம். நாம் குடிக்கிற தண்ணீர் நம்ம சரீரத்தின் எல்லா பாகத்துக்கும் போகுது. அல்லேலூயா. ஆகையால் தாகமும் கூட ஒரு அபாய அறிவிப்பாக இருக்கின்றது. தாகமாய் இருக்கின்றது. ஒரு கடிகாரம் அலாரம் போன்று ஆத்மா அந்த கடிகாரத்தை உனக்குள்ளாக ஒரு சத்தத்தை எழுப்பி மரணம் உன்னை நெருங்கி நிற்கிறது என்று உனக்கு கூறுகிறது. பார்த்தீங்களா? அந்த அலாரம் என்ன சொல்லுது? நீ மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறாய். தண்ணியே கொடுக்கக்கூடாதும்பாங்க. சில விபத்தில் இருந்தவங்களோ இல்லை ஒரு நோயில் படுக்கையில் இருக்கிறவங்க தண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஆமென். ஆனால் அவர்களுக்கு என்ன ஏறிக்கிட்டு இருக்கும்? குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கும். அந்த குளுக்கோஸ் கொடுக்குறவங்களுக்கு அதிகமாக தண்ணி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதுவே தண்ணீராக
அது போகிற சரீரத்துக்குள் செல்கிறது. ஆகையால் பிரியமானவர்களே, ஆத்மா அந்த கடிகாரத்தை உனக்குள்ளாக சத்தத்தை எழுப்பி மரணம் உன்னை நெருங்கி நிற்கிறது என்று உனக்கு கூறுகிறது. நீ சீக்கிரமாக அதற்கு தண்ணீர் கொடுக்கவில்லை என்றால் நீ மரிக்கத்தான் வேண்டும். அது இன்னும் உறக்க உறக்க ஆரம்பித்து நீ அதை தவிர்க்காமல் விடமாட்டாய். அப்படி இருக்கும் முடிவிலே நீ மரித்து போவாய். ஏனெனில் அது எச்சரிப்பு கடிகாரம். நமக்குள்ளே அந்த தண்ணி குடியாமல் நம்ம கிடந்து வைங்களா, மயக்கம் வரும், எல்லாம் வரும், கடைசியில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம செத்துவோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம செத்துவோம். ஏன்னா தண்ணி இல்லை. அல்லேலூயா. தண்ணீர் எவ்வளோ முக்கியத்துவம் என்பதை பாருங்கள் சரீரத்துக்கு. ஓ தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி பரிசுத்த ஆவி பெறாமல் நீங்கள் வாழ்கிறீர்களா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாமல் உங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறீர்களா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாத நான் எடுத்துக்கொள்ளப்படுவதில் போவேன் என்று சொல்கிறீர்களா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாமல் உயிர்த்தலையிலே நான் செல்வேன் என்று சொல்ல முடியுமா? இந்த தண்ணீரை போன்றது. அது உங்களுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற தண்ணீர். அது ஜீவ தண்ணீர். இயேசு சொன்னார், ஓ தாகமாக இருக்கிறவர்களே என்னிடைக்கு வாருங்கள், என்னிடையே வந்து இலவசமாக ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அந்த தாகம் இருக்கிறவங்க வந்து பெற்றுக்கொள்ளணும். பாருங்கள், இன்றோடு நாம் இதை முடித்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். கர்த்தர் சித்தமானால் இன்னும் அநேக காரியங்களை நாங்கள் வைத்திருக்கிறேன். அது மறுபடியும் நாம் தொடருவோம். தேவநாமம் மகிமைப்படட்டும். ஆகியால் 48வது பாயிண்ட், சங்கீதத்தில் இங்கே தாவீது அதை விளக்கினது போன்று, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அல்லேலூயா. பாருங்கள், இந்த 2 பாயிண்ட் நான் சொல்லி முடிக்கிறேன். ஆகையால் இதை நான் வாசிக்கும் போதெல்லாம் நான் அடிக்கடி தாவீதை குறித்து இப்படி நினைப்பேன். தாவீது ஒரு காட்டுவாசி, வேட்டைக்காரன். நிச்சயமாக மான் வேட்டையாடி இருப்பான். நம்மில் அநேகர் இன்றைக்கும் கூட வேட்டையாடுகிறோம். நாங்கள் பார்த்திருக்கிறோம் காட்டு நாய்கள். இந்த ஒன்றை நான் சொல்லி முடிக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, மான்கள் நீரோடைய வாஞ்சித்து. பாருங்க, தாவீது சொல்ற அந்த பாயிண்ட் நம்ம திரும்ப வாசிங்க. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஏன் தெரியுமா? நம்முடைய ஆத்மாவுக்கு ஜீவ தண்ணீராக இயேசு கிறிஸ்துவை நம்ம கொண்டு வரல, குடிக்க கொடுக்கலன்னா என்ன செய்யும்? கதறணும். அது மானை ஒப்பிடுகிறார். பாருங்கள், தாவீது வேட்டைக்காரனாக காட்டுவாசியாக இருந்திருப்பான். ஆனால் நம்மில் அநேகர் இன்றைக்கு கூட வேட்டையாடுகிறோம். நாங்கள் பார்த்திருக்கிறோம் காட்டு நாய்கள் அல்லது சிங்கமோ புலியோ ஏதாவது மிருகங்களாக இருக்கலாம். ஒரு மானை பற்றி இழுப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஓநாயை போன்று அதற்கு கோரை பல் இருக்கையாக இருக்குமா. அதனால் எதிரி காதுகளுக்கு மேலாக உள்ள கழுத்தை கவ்வி தன் சரீர எடையோடு தொங்குமா. ஆமேன். பாருங்க, எந்த புலியை பார்த்துருப்பீங்க, சிங்கத்தை பார்த்துருப்பீங்க, முதல்ல அந்த மிருகங்கள் எங்கே பிடிக்குமா? கழுத்தை தான் பிடிக்கும். அந்த கழுத்தை கவ்வுனா அது விடாதான். அது ஓட ஆரம்பித்தாலும் அதை கழுத்தை கவ்வி பிடித்து அதிலே தொங்குமா, தன் எடையோட தொங்குமா. அந்த கழுத்து பிடிய இறுக்கி அந்த கோர பற்களால் அமுக்கி அது கொன்ற பிற்பாடு தான், குற்றுயிராக்க பிற்பாடு தான் அது கொண்டு சென்று சாப்பிடும். அதுதான் இந்த மிருகம் இருக்கிற. இதே போல மானுடைய கழுத்தை அதை பற்றி கொள்ளும். ஆகையால் அதற்கு கோரைப்பல் இயற்கையாக இருக்கும். அதனால் எகிரி காதுகளுக்கு மேலாக உள்ள கழுத்தை கவ்வி தன் சரீர எடையோடு தொங்குமா. அது மானின். உங்களுக்கு அந்த மாதிரி காரியத்தை பார்க்கணுன்னா அனிமல் பிளானட்டை பார்க்கலாம். டிவியில் போடுவான் சில நேரம் அனிமல் பிளானட்டு இதெல்லாம். ஆமேன். அதில் கிளியராக போடுவான். மானை எப்படி வேட்டையாடுதுகள், எல்லா மிருகங்கள் எப்படி துரத்துது எல்லாம். பெரிய காண்டாமிருகத்தை கூட சிங்கம் கொன்றும். ஆமேன். பெரிய காண்டாமிருகம், பெரிய மிருகமாக இருக்கும். அது போராடி பார்க்கும். ஆனால் கடைசியில் அது கழுத்தை கவ்வி அதை எப்படியாவது கொன்றும். அதே போன்று தான் கவனிங்க. அது மானின் தொண்டையை அறுத்து விடுமா. அந்த கோர பற்களை வச்சு மானை அப்படியே கடிக்குமா, தொண்டையை கூட அறுத்துருமா. அல்லேலூயா. ஆமேன்.
அப்பொழுது மானானது தப்பி போக எந்த விதமான சந்தர்ப்பமும் இருக்காது. ஏன்னா தப்பி போக வழி இல்லை. ஏன்னா கழுத்தை கவ்வி பிடிக்கும் போது எப்படி அது ஓட முடியும்? சில நேரங்களில் ஆப்பிரிக்காவில் இருப்பது போன்ற காட்டு நாய்கள் எகிரி மானின் தொண்டையை பிடிக்க தவறும்போது தொண்டைக்கு கீழாக அது கவ்வுமா. ஆமென். கீழாக அது கவ்வும். இரண்டாவது முறையாக அதே இடத்தில் கவ்வும். ஆனால் மான் மட்டும் சற்று பலமுள்ளதாகவும் துரிதமாகவும் இருக்குமானால் அதனால் நாயை உதறி தள்ளிவிட்டு ஓடிவிட முடியும். ஆமென். நாய் மிகவும் வேகமாக ஓடுமா, காட்டு நாய்கள். மான் பார்க்காமல் இருக்கும்போது நாய் பாயும். மான் மேய்ந்து கொண்டிருக்குமா, பதி வச்சு புலியெல்லாம் பார்த்தீங்கன்னா பதி வைத்து கொண்டே வரும். திடீரென்று பாயும், யாரும் பார்க்க முடியாது. அல்லேலூயா. அப்படி மான் பார்க்காமல் இருக்கும்போது நாய் பாய்ந்து கழுத்தை கட்டிக்கொள்ளும். காட்டிற்கு எதிர்வாடையில் நாய் இருக்கும்போது அது சமீபமாக இருக்கின்றது மானிற்கு தெரியாதாம். மான் புல்லை மேய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அது பக்கத்தில் வந்தது கூட தெரியாமல் இருக்குமா. காட்டு நாய் அதை கவ்வும் போது மான் துரிதமாக இருக்குமானால் உதறிவிட்டு ஓட முடியும். பார்த்தீங்களா? அது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், டக்குன்னு. அல்லேலூயா. அதுக்குள்ள உணர்வுகள், உள்ளுணர்வுகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆகையால் ஆனால் நாய் அந்த கவ்வுதலில் இருந்து கீழே விழும்போது அதன் வாய் நிறைய மான் இறைச்சி இருக்குமா. ஒரு தடவை கவ்விட்டுனா அப்படியே ஒரு குத்து இறைச்சி அப்படியே எடுத்துருமா. அவ்வளோக்குள்ள பற்கள் இருக்கும். அந்த வாய் நிறைய மான் இறைச்சி இருக்கும். அல்லது அது கழுத்தை நோக்கி கவ்வும் போது நரம்பிற்கு பக்கமாகத்தான் கவ்வுமா. நரம்பு எந்த பக்கம் இருக்கிறதோ அதை கவ்வி நரம்பு நொறுங்கி ரத்தம் பீரிட்டு அடிக்கும். அல்லேலூயா. தவறிவிடும் மானானது அது நரம்பிற்கு பக்கமாக தான் கவ்வும். தவறிவிடும் மானானது உதறி விடும்போது நாய் தன் வாய் நிறைய மாம்சத்தோடு விழும். அப்பொழுது இரத்தம் கொட்ட ஆரம்பிக்கும். மானுக்கு என்னாகும்? இரத்தம் கொட்ட ஆரம்பிக்கும். அந்த நாயானது மானின் இரத்தம் சிந்திய பாதையில் மோப்பத்தோடு மானை பின்தொடர்ந்து ஓடும். அதை எழுந்திருக்கிறதுக்கு முன்னாலே மான் ரொம்ப வேகமாக ஓடும். மான் எப்படி ஓடும்? 4 கால் பாய்ச்சலில் ஓடும். மான் ஓடுறத பார்த்துருக்கீங்களா? 4 கால் பாய்ச்சலில் அவ்வளோ ஸ்பீடாக ஓடும். அது தன் உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக ஓடுமா. ஆனால் அந்த இரத்த வாடையை வைத்து அது எங்கே இருக்கிறது என்று கண்டு இந்த நாயும் ஓடுமா. அல்லேலூயா. அந்த நாயானது மானின் இரத்தம் சிந்திய பாதையில் மோப்பத்தோடு மானை பின்தொடர்ந்து ஓடி வரும். இரத்தம் சரீரத்தின் ஜீவ ஓட்டமாக இருக்கின்றபடியால் இரத்தம் சிந்த சிந்த மானின் ஜீவன் குறைந்து கொண்டே வரும். ஒரு மனிதன் விபத்தில் சிக்கிக்கிட்டான் என்றால் அவனுடைய இரத்தம் வெளியாகி கொண்டே இருக்கும் இல்லையா? அதுக்கு முன்பாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அதுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும். ஆனால் அதிக இரத்தம் போயிடுச்சுன்னா என்னாகும்? உயிர் போயிடும். ஏன்னா மாம்சத்தின் உயிர் எதில் இருக்குது? இரத்தத்தில் இருக்கிறது. ஆகையால் இந்த மானின் இரத்தம் சிந்திய பாதையில் மோப்பது பாருங்க. இந்த இரத்தம் சரீரத்தின் ஜீவ ஓட்டமாக இருக்கின்றபடியால் இரத்தம் சிந்த சிந்த மானின் ஜீவன் குறைந்து கொண்டே வரும். மான் பலவீனம் அடைகிறது. நாயோ அல்லது ஓநாயோ அப்பொழுது மானை பின்தொடர்ந்து வரும். அப்படி இருக்கின்ற அந்த மான் அப்பொழுது தண்ணீரை கண்டடையவில்லை என்றால் தண்ணீருக்குள் ஏதோ ஒன்று இருக்கிறது மானுக்கு. நமக்கு தண்ணீரை குடிக்கலைன்னா மரணம் வந்துவிடும். அதே போல் மான்களுக்கு என்ன கொடுக்கணும்? தண்ணீர். இன்றைக்கி காட்டில் வசிக்கின்ற யானைகளுக்கு காடுகளில் தண்ணீர் இல்லைன்னா எங்கே வரும்? நேர கிராமத்துக்குள் வந்து அங்கே இருக்கிற தண்ணீரை குடிக்குமா. ஏன்னா எல்லா உயிரினங்களுக்கும் என்ன தேவை இருக்குது? தண்ணீர் அத்தியாவசியமான தேவை. தண்ணீர் இல்லாமல் எந்த உயிரினமும் வாழவே முடியாது. அல்லேலூயா. ஆகையால் மான் அப்பொழுது தண்ணீரை கண்டடையவில்லை என்றால் தண்ணீருக்குள் ஏதோ ஒன்று இருக்கிறது. மான் தண்ணீரை குடித்துவிடும், இரத்தம் சிந்தாமல் நின்றுவிடும். அல்லேலூயா. அந்த மான் இரத்தம் சிந்த சிந்த ஓடுமா. தண்ணீரை குடித்த உடனே என்னாமா? இரத்தம் சிந்துவது அது உறைந்து விடும்.
அதனால தான் சில பேருக்கு ரத்தம் ரொம்ப போயிட்டுனா அந்த தண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, விபத்தில் இருக்கிறவங்க. அந்த தண்ணீர் என்ன செய்கிறதா, இரத்தத்தை உறைய வைக்கிறது. இல்லை கையில் நமக்கு ஏதாவது பட்டு ரத்தம் வந்துட்டுனா உடனே என்ன செய்வோம், தண்ணிக்குள்ளே முக்கி வைப்போம். தண்ணீர் என்ன செய்கிறது, இரத்தத்தை உறைய வைத்து அதன் ஜீவனை காக்கிறது. அதுதான் மானுக்கும். அது மான் என்ன செய்கிறது, தண்ணீரை குடித்து விடும், இரத்தம் சிந்தாமல் நின்றுவிடும். தன்னை குளிர்ச்சி படித்து கொள்ள அந்த மானிற்கு தண்ணீர் இல்லாமற் போகுமானால் இரத்தம் வேகமாக வெளியேறும். ஏனெனில் மானானது ஓடிக்கொண்டிருக்கின்றபடியால் அதன் இருதயம் வேகமாக துடிக்கும். அதற்கு மட்டும் தண்ணீர் கிடைக்குமானால் அந்த மான் பிழைத்து கொள்ளும். அல்லேலூயா. அதுக்கு என்ன கிடைக்கணும், தண்ணீர் கிடைக்கணும். தண்ணீர் கிடைத்தா அந்த மான் பிழைத்து கொள்ளும். அதனால்தான் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது. அது கதறுது, ஐயோ எங்கேயாவது எனக்கு தண்ணி கிடைக்காதா, இந்த வனப்பகுதியில் எங்கேயாவது தண்ணீர் இருக்கிறதா. ஆனால் அதுக்கு தெரியும் தண்ணீர் எங்கெங்கே இருக்குது. அந்த காடுகளில் வசிக்கின்ற அந்த மான்களுக்கு எந்தெந்த இடத்துல எங்கெல்லாம் தண்ணீர் இருக்கிறதுன்னு தெரியும். ஆமென். ஆகையால் இப்படி ஒரு சம்பவம் நடந்து நாய் கடித்து விட்டால் அது தப்பித்து எங்கே ஓடுமா, தண்ணீரண்டை தான் ஓடும். ஆமென். ஆகையால் பாருங்கள், அது வேகமாக அதற்கு மட்டும் தண்ணீர் கிடைக்குமானால் அந்த மான் பிழைத்து கொள்ளும். தண்ணீரை குடிச்சிட்டா போதுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் விழித்திருக்கிறவராக இருக்கிறபடினால் அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க. ஆகையால் என்ன நடக்கிறது, அந்த மான் தண்ணீர் குடித்தால் அது பிழைத்துக் கொள்ளும். இங்கே தாவீது மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொன்னதிலே அங்கு ஒரு பெரிய பாடமே இருக்கின்றது. நம்ம ஆத்துமா எங்கே வரணுங்க, ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாக இருக்கணும். அப்படி ஒரு அனுபவம் இருந்தால் நம்ம ஆராதனை விட மாட்டோம், வசக்கூடத்தை விட மாட்டோம், ராபசத்தை விட மாட்டோம், எதையுமே விட மாட்டோம். தேவனுடைய சமூகத்தில் ஓடோடி வரும். அதுதான் அந்த தாகம். தாகம் தீர்க்கின்ற ஜீவ நதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை நம்மேல் ஊற்றி நம்முடைய தாகத்தை தீர்க்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், தண்ணீர் அதுக்கு கிடைக்கவில்லை என்றால் அது தன் ஜீவன் போகும் என்று அந்த மான் அறியும். அதனால் ஜீவிக்க முடியாது. காயப்பட்ட பிறகு நான் மான்களை தொடர்ந்து போயிருக்கிறேன். அது தண்ணீர் ஓடையை கண்டவுடன் அதன் அக்கறைக்கு போய் தண்ணீரை குடித்துவிட்டு மலையின் மேல் ஏறி போய்விடும். அது தண்ணீரை குடித்தவுடன் மறுபடியும் ஏறி மலையில் போய்விடுமா. ஆமென். திரும்பி வரும், தண்ணீர் குடிக்கும், மேலே போய்விடும். அந்த தண்ணீர் ஓடையண்டைக்கு அது இருக்கும் மட்டும் உன்னால் அதை பிடிக்கவே முடியாது. மான் தண்ணீரண்டை இருக்கும் வரைக்கும் யாருமே பிடிக்க முடியாதான். ஓ, பரிசுத்த ஆவியாக அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருக்கும் வரைக்கும் மரணம் உங்களை தொட முடியாது. ஆமென். சாத்தான் உங்களை பிடிக்க முடியாது. நீங்கள் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்கள். அது என்ன, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர் நமக்குள்ள இருக்கிறார். எப்படி மரணம் நம்மை பிரிக்க முடியும், மரணம் எப்படி நம்மை தொட முடியும்? அதுதான் அந்த தண்ணீர். அல்லேலூயா. கவனிங்கள் பிரியமானவர்களே, ஒரு மான் தன் மூக்கு மேல் நோக்கி இருக்கும்படியாய் ஒரு நாள் யோகிக்கக்கூடும். அங்கே எங்கேயோ தண்ணீர் இல்லாத இடத்தில் சிக்கியது என்றாகும். அதன் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சி கதறுகிறது. உம்மை நான் கண்டடையாமல் போவேனானால் கர்த்தாவே நான் அழிந்து போவேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், ஒரு ஆவிக்குரிய மனிதன் நினைச்சீரா, நான் உம்மை கண்டடையவில்லை என்றால் நான் அழிந்து போவேன், நாமே ஆராதிக்கவில்லை என்றால் நான் அழிந்து போவேன், நம்முடைய ஜீவ தண்ணீராக பரிசுத்த ஆவியை நான் பெறவில்லை என்றால் நான் அழிந்து போவேன். அல்லேலூயா. உம்மை காணாமல் என்னால் தொடர்ந்து போக முடியாது. ஒரு புருஷனோ அல்லது ஸ்திரியோ, ஒரு பையனோ அல்லது பெண்ணோ இப்படிப்பட்ட ஒரு தாகம் தேவன் மேல் உண்டாகுமானால் அவன் எதையோ கண்டடைய போகிறான். ஆமென். அல்லேலூயா. பார்த்தீர்களா பிரியமானவர்களே? ஆனால் அந்த தாகத்தோடு கூட ஒரு பாதி வழி மாதிரி வருவோமானால், சரி நான் முழங்கால் பிடிட்டு தேவன் என்ன செய்கின்றார் என்று என்கிறது.
நீ இன்னும் உண்மையான தாகம் அடையவில்லை. அந்த தாகம் எப்படி இருக்க வேண்டுமானால் மரணமோ ஜீவனோ அதற்கு இடையில் இருக்க வேண்டும். அப்பொழுது ஏதோ ஒரு காரியம் நடக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் அடுத்த வாரத்தில் மீண்டுமாக சந்திப்போம். யாவர் எழுந்து நின்று கடைசியாக ஒரு பாடலை பாடுவோம். ஜீவனுள்ள தேவனே வாரும் என்ற பாடலை நாம் பாடுவோமா? அருமையான நாளை நமக்கு தந்தார். அவருடைய நாம மகிமைக்காக அந்த ஜீவனுள்ள தேவனை நாம் அழைப்போமா? அதுதான் ஜீவ தண்ணீராக இருக்கிறது. அந்த ஜீவ தண்ணீராகிய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பிரியமானவர்களே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா. கணுக்கால் அளவு போதாதையா, இடுப்பு அளவும் போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே. மிதந்து மிதந்து மகிழனுமே, நான் மிதந்து மிதந்து மகிழனுமே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் ஆறுதல்லே, சேரும் இடமெல்லாம் ஆறுதல்லே. செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. பொழுது போயிற்று, நீரும் எங்களோடு வந்து தங்கீரும் என்று வருந்தி கேட்டுக்கொண்டார். இயேசு அவர்களோடு கூட சென்றார். கோடி கோடி மீனவர்
வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதரே. ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கரையோர மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் தாராளமாய். கரையோர மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் தாராளமாய். இலைகள் எல்லாம் மருந்தாகணும், இலைகள் எல்லாம் மருந்தாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும். வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஹல்லேலூயா. நம்முடைய கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. ஆண்டவரே, தாகம் தீர்க்கக்கூடிய ஜீவ நதியாக நீர் இருக்கிற ஆண்டவர். எங்களுடைய ஆத்மா தாகத்தை போக்குவதற்கு உம்முடைய ஜீவ தண்ணீராக பரிசுத்த ஆவி அபிஷேகம். ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் நாங்கள் சரீரத்துக்கு தண்ணீரை கொடுக்கிறோம். ஆனால் எங்கள் ஆத்மா தாகத்திற்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினாலே ஒரு நாளைக்கு எத்தனை முறை நாங்கள் நிரம்புகிறோம் அதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு ஆண்டவரே வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னது போல் ஆண்டவரே அவ்வண்ணமாக கர்த்தாவே எங்கள் சரீரத்துக்கு ஒரு நாளைக்கு எத்தனையோ லிட்டர் தண்ணீரை குடிக்கின்றோம். ஆனால் எங்கள் ஆத்மா தாகத்துக்கு நாங்கள் ஆண்டவரே அனுதினமும் உம்முடைய ஆவியில் நிரம்பி கொண்டிருக்க வேண்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனுடைய ஆவியில் நிரம்பி உம்மை ஆராதிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியை எங்களை முற்றிலும் எங்களை நிரப்புவீராக ஆண்டவர். உடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறு போல ஜீவனுள்ள தேவன் மேல் வாஞ்சித்து கதறக்கூடிய ஒரு அனுபவத்தை கட்டளிடுங்கப்பா. தகப்பனே, இந்த சபையை பரிசுத்தப்படுத்தும். இந்த சபையானது வார்த்தைக்காக, ஆராதனைக்காக, தேவன் மேலே தாகமுள்ள பிள்ளைகளாக காணப்பட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்க நீர் பொறுப்படுத்த வழிநடத்தும் ஆசீர்வாதம் பலப்படும். சகல துதி கன மகிமை யாவற்றுமுக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதமும் விசேஷமாக உம்முடைய பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவருக்கும், எங்கள் குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும், சகல பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.